الله الرحمن الرحيم الحمد لله رب العالمين والصلاة والسلام على أشرف الأنبياء والمرسلين سيدنا محمد وعلى آله وصحبه أجمعين رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقه قولي رب يسر ولا تعسر وتمم بالخير اللهم لا سهل إلا ما جعلته سهلا وأنت تجعل الحزن إذا شئت سهلا. அனைத்து மாணவர்களுக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. எடுகேஷன் ப்ரமோஷன் சென்டர் இபிசி நிறுவனத்துக்கூடாக 2026ஆம் ஆண்டு கபோத்த சாதாரண தர பரீட்சையில் அரபி இலக்கண பாடத்தை தெரிவு பாடமாக கொண்ட மாணவர்களுக்கு இலவசமாக நடாத்தப்பட்டு வருகின்ற இந்த வகுப்பு தொடரின் 4வது வகுப்பு தற்போது இடம்பெற இருக்கின்றது. அன்புள்ள மாணவர்களே, வழமையாக எங்களோட ஷெட்யூல் உங்களுக்கு தெரியும். சனிக்கிழமைகளில் தான் எங்களோட வகுப்பு நடக்கும். முதலாம் வாரம் அதே போன்று 3ஆம் வாரம் இந்த 2 கிழமைகளிலும் சனிக்கிழமை நாட்களில் தான் எங்களுடைய வகுப்புகள் இடம்பெறும். இருந்தாலும் கடந்த 2 வாரங்களாக என்னுடைய தனிப்பட்ட ஒரு தேவையின் காரணமாக என்னால் வகுப்பினை நடாத்த முடியவில்லை. அதே நேரம் உங்களுக்குரிய முதலாம் தவணை பரீட்சைகள் நடந்து கொண்டிருக்கின்றன. சில பாடங்களில் பரீட்சை நடந்து முடிந்து விட்டது. அதே போன்று இன்னும் சில பாடங்களில் பரீட்சை இடம்பெற இருக்கின்றது. உண்மையில் உங்களுடைய குரூப்பில் இன்றைக்கு நாங்கள் அரபு மொழி, அரபிக் லாங்குவேஜ், உங்களுக்கு தெரியும், அந்த பக்கெட் பாடங்கள்ல ஒரு பக்கெட் 1 நினைக்கிறேன். அதில் நாங்கள் அரபிக் லாங்குவேஜை தான் நாங்கள் குரூப்பில் ஆரம்பத்தில் ஷேர் பண்ணியிருந்தோம். இருந்தாலும் பல மாணவர்கள் தனிப்பட்ட முறையிலும் வேண்டிக் கொண்டதுக்கு நாங்கள் என்ன நாளைக்கு நாளண்டைக்கு எக்ஸாம் இருக்குது, எனவே நாங்கள் கிரேட் 10 அரபிக் லிட் நடந்தால் நல்லம் தானே என்ற ஒரு கருத்தொண்ட முன்வைத்ததற்கு நாங்கள் இன்ஷா அல்லாஹ் இன்றைய தினம் ஒரு விசேட வகுப்பாக அரபு இலக்கிய நய பாடத்தை தெரிவு பாடமாக கொண்ட மாணவர்களுக்கு இன்றைய தினம் வகுப்பு இடம்பெற இருக்கின்றது. அன்புள்ள மாணவர்களே, இப்போ இந்த வகுப்பில் கலந்து கொண்டிருப்பவர்களில் ஏற்கனவே சிலர் அரபு இலக்கிய பாடத்தை ஸ்கூலில் எழுதியிருப்பீங்க, சரியா? அப்போ எழுதினவங்களுக்கும் பிரயோசனமாக இருக்கும். எழுதினவங்க அவங்களோட பேப்பரை டீச்சர் உங்களுக்கு திருத்தி தந்திருந்தா கட்டாயமாக என் வாட்ஸ்அப் இலக்கம் எல்லார்ட்டையும் இருக்குது, குரூப்பில் இருக்கிறதாக இருந்தால், அப்படி இருந்தால் கட்டாயமாக உங்களோட பேப்பரை எனக்கு தனிப்பட்ட முறையில் அனுப்பி வைங்க. அது மற்ற மாணவர்களுக்கு மாணவிகளுக்கு மிகவும் பிரயோசனமாக இருக்கும். அதே போன்று இன்னும் அரபு இலக்கிய பாடம் இடம்பெற இல்லை என்று சொன்னால் இன்றைய வகுப்பு மிகவும் பிரயோசனமாக இருக்கும் என்று நான் நம்புகிறேன். கட்டாயமாக உங்களுக்கு என்னமாலும் டவுட்டுகள் இருந்தால் அதை நீங்கள் கேட்டு தெளிவு பெற்றுக் கொள்ளுமாறு அன்பாக வேண்டிக் கொள்கின்றேன். ரைட். அடுத்தது மிக முக்கியமான விஷயம் என்னென்னா, உங்களோட வீடியோஸை தயவு செஞ்சு நீங்கள் ஒன் பண்ண வேணாம். வீடியோஸ் ஒன் பண்ணுறது உங்களுக்கு தெரிந்தோ தெரியாமலோ நீங்கள் ஒன் பண்ணுவதனூடாக அது பல அசௌகரியங்களை ஏற்படுத்தும், இடைஞ்சலாக இருக்கும். சில நேரம் நீங்கள் வீட்டு சூழலில் இருப்பதன் காரணமாக அது ஒரு ஆரோக்கியமானதாக இருக்காது. தயவு செஞ்சு நீங்கள் அந்த விடயத்தில் கண்ணும் கருத்துமாக இருக்குமாறு அன்பாக வேண்டிக் கொள்கிறேன். ஏற்கனவே நாங்கள் உங்களுக்கு அனுப்பின லிங்க் 100 பேருக்கு மாத்திரம் ஜாயின் முடியுமான லிங்க். இன்றைக்கு பெரும்பாலும் 100ஐயும் தாண்டி மாணவர்கள் இணைந்து கொள்வார்கள் என்ற நோக்கத்தில் இபிசி நிர்வாகம் அவசரமாக உடனடியாக உங்களுடைய நலனை கருத்தில் கொண்டு 300 பேர் மட்டும் ஜாயின் ஆகக்கூடிய ஜூம் பேஜஸ் பண்ணினாங்க இப்போதைக்கு. எனவே அந்த வகையில் தான் நாங்கள் திடீரென்று அந்த லிங்கை மாற்றினோம். சரி, ஓகே, நாங்கள் இன்ஷா அல்லாஹ் சப்ஜெக்ட் வரோம். ரைட், ஓகே.
ரைட் ஓகே. அப்போ சிலாக்கள் எக்ஸாம் செஞ்சுக்கிறீங்க, கொஞ்சம் ஹேண்ட் ரைஸ் பண்ணுங்க பார்க்க. எக்ஸாமை செய்யாதவங்க, இதுவரையில் எக்ஸாம் நடக்கல, ஃபர்ஸ்ட் டைம் எக்ஸாம் இன்னும் நடக்கல என்று சொல்கிறவங்க தயவு செஞ்சு கொஞ்சம் ஹேண்ட் ரைஸ் பண்ணுங்க பார்க்க. அப்போ என்ன கொஞ்சம் பார்த்துக்கொள்ளும். ரைட் ஓகே. நீங்கள் லோவாக பண்ணவானா ஹேண்ட் ரைஸ். ஓகே, நாளைக்கு எக்ஸாம். ஓகே, நாளைக்கு எக்ஸாம். ரைட் ஓகே ஓகே. அவ்வளவா? 50 பேரா? ரைட். சேருகளுக்கு நடக்கல. ஓகே ரைட். ஹேண்ட் ரைஸ் பண்ணுங்க, அப்பதான் அந்த இலக்கம் காட்டுது. நீங்க கையை தூக்க தூக்க எத்தனை பேர் தூக்குறீங்கன்றத அழகா காட்டுது. இப்போதைக்கு 55, 56, 57, 58, 60. ரைட் ஓகே ஓகே. சரி, அப்ப கிட்டத்தட்ட இன்னும் மீக்குதோ. ஹைர். ஓகே. அப்ப மிக அதிகமானவங்க எக்ஸாம் செஞ்சில்லைன்னா 70 பேருக்கும் மேற்பட்டவங்க எக்ஸாம் செஞ்சில்ல. 71. ரைட், நல்லா. சரி, அப்ப இன்றைய வகுப்பு இன்ஷா அல்லாஹ் ஒரு மீட்டல் வகுப்பாக மட்டுமல்ல, உங்களுடைய சந்தேகங்களுக்கு தெளிவு பெற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு வகுப்பாக இருக்கும் என்று நான் நம்புறேன். நான் உங்களுக்கு உங்களோட மைக்க அன்மியூட் பண்ணுவதற்கான சந்தர்ப்பத்தை நான் இன்ஷா அல்லாஹ் தாரேன். சரியா? ஆனா தயவு செஞ்சு நீங்க தேவையான விஷயங்களை மாத்திரம்தான் பேச வேணும். அதே போன்று நீங்க குறித்த வினாக்களுக்கான விடைகளை சொல்லிவிட்டு உங்களோட மைக்குகளை நீங்க என்ன செஞ்சு கொள்ளணும், மியூட் பண்ணி கொள்றது மிச்சமே நல்லா. ரைட் ஓகே. ஃபர்ஸ்ட் டைம் எக்ஸாம் பேப்பர் கிரேட் 10. ஓகே ரைட். நாங்க கடந்த காலங்கள்ல முதலாம் தவணை பரீட்சைகள் இடம்பெற்றன கடந்த காலங்கள்ல. அதுல எனக்கு கிடைக்க பெற்ற வினாத்தாள்களை நான் இன்ஷா அல்லாஹ் உங்களோட கலந்துரையாடுறேன். அப்ப அந்த வகையில வேறு யாருக்காவது பேப்பர்கள் கிடைச்சிருந்தா அதையும் நீங்க எந்த தனிப்பட்ட வாட்ஸ்அப் இலக்கத்துக்கு நீங்க அனுப்பி வைக்கலாம். அப்ப நான் முடியுமாக இருந்தா, நேரம் இருந்தா அதையும் ஷேர் பண்றேன். சரி ஓகே. சவுண்ட் நல்லா கிளியரா கேட்குறா எல்லாருக்கும்? ஓகே. சமா சமா லபின் நஃபீஸ் சவுண்ட் கேட்குறா? சவுண்ட் இஷ்யூ இல்லை தானே? ரைட், உங்களுக்கு அன்மியூட் பண்ணலாம். சவுண்ட் இஷ்யூ இல்லை தானே? சவுண்ட் நல்லா கேட்குறதானே? ஓகே ரைட் ஓகே ஓகே ரைட் ஓகே ஹைர் ஓகே. இப்போ நீங்க ஓகே ரைட் ஓகேம்மா ரைட். இப்போ நீங்க அரபு இலக்கிய பாடத்தை ஓகே, அரபு இலக்கிய வழங்கல்ல ஃபர்ஸ்ட் டைம் எத்தனை பாடம் வரும்? ரைட். நாங்க அவட குரூப்ல ஷேர் பண்ணினோம் மகள், அது சம்பந்தமாக விளக்கமனும் தந்தோம் இல்லையா? ஞாபகமிக்கிறா? ஃபர்ஸ்ட் டைமுக்கு இப்படித்தான் உங்களோட புத்தகத்துல ரைட், உங்களோட புத்தகத்துல 10ஆம் ஆண்டு புத்தகம் கையில இருக்குது. உங்களோட ஸ்கூல்ல உங்களுக்கு எப்படி படிப்பிச்சு தந்திக்கிறாங்கன்றது எனக்கு தெரியல. சரியா? உங்களோட ஸ்கூல்ல ஒவ்வொரு அழகாக முடிச்சுட்டு போறாங்களா, இல்லாட்டி ஒவ்வொரு அழகுல இருந்தும் 3 தவணைக்கும் ஏற்ற முறையில பிரிச்சு படிப்பிக்கிறாங்களா என்றது எனக்கு தெரியாது. ரைட். அப்ப நீங்க எப்படி படிக்கிறீங்கன்னு தெரியல மகள். பொதுவாக எப்படி படிக்கணுமெண்டா ஒவ்வொரு அழகையும் முதலாம் அழகு ஃபுல்லா படிப்பிக்கிறது. ரைட். அதே போல முதலாம் அழகு என்ன, அரபு இலக்கியம் என்றால் என்ன என்ற அறிமுகத்தோட ஜாஹிலியா காலத்தில் அரபு இலக்கியம் எவ்வாறு காணப்பட்டது என்பதை நீங்க இன்ஷா அல்லாஹ் முதலாவதாக படிப்பீங்க, எல்லாரும் படிச்சிருப்பீங்க. அது போல சூறாக்களுக்கு வந்தா பொதுவாக சூரத்துல் ஃபீல், சூரத்து குரைஷ், சூரத்துல் மாஊன் இவைகள் தான் முதலாவது டேமுக்கு வாரது. ரைட். அவளுக்கு நான் ஸ்கீம் அனுப்பினதானே, குரூப்ல போட்டதானே? போட்டா இல்லையா? ரைட், போட்டதானேனா? அப்ப அந்த டேம் படி நீங்க படிச்சு கொண்டு போனா நல்லா. நான் கொஞ்சம் குயிக்காக நான் அதை சொல்றேன். சரியா? ரைட். ஸ்கீமா ரைட் ஓகே, பிறகு நான் சொல்றேன். ஓகே ரைட். நீங்க பாருங்க, இது 10ஆம் ஆண்டோட ஃபர்ஸ்ட் டேம். ரைட் ஓகே. ஃபர்ஸ்ட் டேம்ல ரைட்
நான் சொன்ன மாதிரி வரலாறு வரும். ஜாஹிலியா காலத்தில் அரபிலக்கியம் எவ்வாறு காணப்பட்டது என்ற அந்த அறிமுகத்தோட அந்த வரலாறு ஹிஸ்டரி ஒன்று இருக்குது, அது வரும். ரெண்டாவது நீங்க பாருங்க, அல் குர்ஆனும் அரபிலக்கியமும், அஸ்பாபுன் நுசூல், ஏஜாசுல் குர்ஆன், மக்கி மதனி, தஜ்வீத் கலையும் கிராத்தும், அதெல்லாம் பெருசா இல்லை, கொஞ்சம் கொஞ்சம் சின்ன சின்ன நோட்ஸ்கள் இருக்குது. முனசபாத் அதெல்லாம் சிறிய அளவில் நோட்ஸ் இருக்குது. அதே போல சூரத்துல் ஃபீல், சூரத்து குரேஷ். ஓகே, சூரத்துல் ஃபீலும் சூரத்து குரேஷும் சில நேரம் நீங்க ஸ்கூல்ல சூரத்துல் மாஊன், சூரத்துல் கௌசர், இந்த 4 சூறாக்களையும் படிச்சிருப்பீங்க சில நேரம். ரைட், செகண்ட் டைமுக்குரிய 2 சூறாக்களையும் படிச்சிருப்பீங்க. ஓகே, அடுத்தது ஹதீஸை பொறுத்த மட்டில் இந்த ஸ்கீமை நான் உங்களுக்கு அனுப்பினது. இந்த ஸ்கீம் வந்து வடமேல் மாகாண கல்வி திணைக்களத்தினால தயாரிக்கப்பட்ட ஸ்கீம். ரைட், அப்போ நீங்கள் எந்த மாகாணம், எந்த மாவட்டம், எந்த வலயம் என்பது எனக்கு தெரியலுமா. சில நேரம் உங்களோட ஸ்கூல் டீச்சரே வந்து என்ன செஞ்சிருப்பாங்க, 3 டேமுக்கும் ஏற்ற மாதிரி பிரிச்சிருப்பாங்க. அதால் எனக்கு எக்ஸாக்டா இதுதான் வரும் என்று சொல்ல இயலாது. நான் இந்த ஸ்கீமை மட்டும் விளங்கப்படுத்திட்டு போறேன். அப்ப ஹதீஸை பொறுத்த மட்டில அந்த கப்பல்ல பயணம் செய்யற ஒரு கூட்டத்தார ரசூலுல்லாஹ் உதாரணமாக சொல்ற இல்லையா, அந்த அது ஒரு பெரிய ஹதீஸ் தான். சில நேரம் டீச்சர் சொல்லியிருப்பாங்க, புத்தகத்துல வந்து நீங்க நல்லா பார்த்து வழங்க, புத்தகத்துல அப்படி இல்லை. புத்தகத்துல முதலாவது ஹதீஸ் வந்து என்னன்னா கபுரத் ஹியானத்தன் என்று ஆரம்பிக்கிற ஹதீஸ் தான் முதலாவது ஹதீஸ். ரெண்டாவது ஹதீஸ் வந்து அந்த நன்மை என்றால் என்ன, தீமை என்றால் என்ன என்று வரக்கூடிய ஹதீஸ் தான் ரெண்டாவது ஹதீஸ். இப்போ டீச்சர் அப்படி ஆர்டரும் படிப்பிச்சிருப்பாங்க. ஆனா இப்ப இந்த ஸ்கீம்ல முதலாவது ஹதீஸா போட்டிருக்கிறது வந்து கப்பல்ல பயணம் செய்யக்கூடிய கூட்டத்தாரத்தான் அந்த அந்த உதாரணத்தை தான் முதலாவதாக போட்டிருக்கிறது. ரைட், ஓகே. அப்ப நீங்க எப்படி படிச்சுக்கிற தெரியாது, நான் இதை சொல்றேன். ரெண்டாவது, முதலாம் தவணையில ரெண்டாவது பரஸ்பரம் அன்பு செலுத்துகின்ற மீன்களுக்கான உதாரணமாக ரசூலுல்லாஹ் ஒரு உடம்ப ஒப்பிட்டாங்க. உடம்ப சரியா, அந்த உடம்புல ஒரு உறுப்பு நோய்வாய்ப்பட்டா அந்த உறுப்பின் வலிக்காக, உறுப்பிட வலியில ஏனைய எல்லா உறுப்புகளும் கண் விழித்திருந்து காய்ச்சல் காய்ந்து பங்கெடுத்து கொள்ளும் என்ற கருத்துப்பட அந்த ஹதீஸ் வருது. ரைட், இப்ப இந்த 2 ஹதீஸும் தான் ஃபர்ஸ்ட் டைமுக்கு வாரது. சரியா, வடமேல் மாகாண கல்வி திணைக்களத்தின் ஸ்கீமின் படி. ரைட், அடுத்த நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா சட்டங்கள், தஜ்வீத் சட்டங்களை பொறுத்த மட்டில ரைட், இல்ஹார் இதுகாம், இந்த 2 சட்டங்களும் ஃபர்ஸ்ட் டைமுக்குரியது. சந்தர்ப்ப துவாக்களை பொறுத்த மட்டில 6 சந்தர்ப்ப துவாக்கள் பிரிக்கப்பட்டிருக்குது. சரியா, ஒன்று பிறரை வழி அனுப்பும் போது, ரைட், ஜவ்வதகல்லாஹு தக்வான்னு ஆரம்பிக்கிற அந்த துவா. ரைட், பயணத்திலிருந்து திரும்பி வரும் போது ஆயிபூன தாய்பூன் ஆபிதூன், அந்த அந்த துவா. சரியா, பயணத்திலிருந்து திரும்பி வரும் போது. அதே போல நோயாளியோ நலம் விசாரிக்கும் போது. அதே போல தூக்கத்திலிருந்து விழித்தெழுந்ததும் போதும் துவா. அடுத்தது ஆடை அணியும் போது. அடுத்த ஒழு செய்து முடித்த பின்னர். ரைட், அப்ப இந்த 6 துவாக்களும் தான் ஃபர்ஸ்ட் டைமுக்குரியதாக தரப்பட்டிருக்குது. அடுத்தது கவிதைகள் இருக்கிறது. கவிதைகளை பொறுத்த மட்டும் இல்ல, சின்ன 2 கவிதைகள், சரியா, மிச்சம் லேசான 2 கவிதைகள் ஸ்கீம்ல தரப்பட்டிருக்குது. ஒன்று இன்சல்தனி, அடுத்தது கித்தத்தி. சரியா, மொத்தம் 7 கவிதைகள் இருக்கும். 7 கவிதைகள்ல இந்த 2 கவிதைகளும் ஃபர்ஸ்ட் டைமுக்குரியது. ரைட், உரைநடையை பொறுத்த மட்டில 3 உரைநடைகள் தான் நீக்குது. மொத்தமாகவே 10ஆம் ஆண்டுல 3 உரைநடைகள் மாத்திரம்தான் நீக்குது. அப்ப இந்த உரைநடைகள் அல்லது கதைகள், அரபு கதைகள் என்று சொல்ல மேலும், இதுல அல் கனாஅத்து கன்சுல்லா யஃப்னா என்பது ஒரு பெரிய கதை உண்டு. அந்த கதையே ஆரம்பமாக தரப்பட்டிருக்குது. பழமொழிகள் கிட்டத்தட்ட 6 7 6 13 13 மேலும் 20 பழமொழிகள் இருக்குது. இந்த பழமொழிகள் வந்து இப்ப ஃபர்ஸ்ட் டைமுக்கு 7 பழமொழிகள், செகண்ட் டைமுக்கு 7 பழமொழிகள், தேர்ட் டைமுக்கு 6 பழமொழிகள் என்ற அடிப்படையில் தரப்பட்டிருக்குது. ஓகே, இப்ப அக்கல்தும் தம்ரி வாசைத்தும் அம்ரி, இனி பெரும்பாலும் நீங்க இதுவரைக்கும் பழமொழிகளை படிச்சிருக்க மாட்டீங்கன்னு தான் நான் நம்புறேன். சரி, ஓகே. இவ்வாறாக இந்த ஸ்கீம் இது போடப்பட்டிருக்குது. நான் உங்களுக்கு வேணுமெண்டா புதுசாக ஜாயின் பண்ணினங்களுக்காக வேண்டி நான் இந்த ஸ்கீமை ஷேர் பண்றேன். சரியா, அப்ப உங்களுக்கு அது கொஞ்சம் பிரயோசனமா இருக்குமேனா. ஓகே, பார்த்துக்கொள்ளுங்க. எக்ஸ்கியூஸ் மீ சார், சொல்லுங்க.
பழமொழிகள் வந்து சாய்ஸ் கொஸ்டின்ல தானே வரும். பெரும்பாலும் சாய்ஸ் கொஸ்டின்ல தான் வாரது. சரியா? பழமொழிகள் வந்து ஃபைனல் எக்ஸாம் பேப்பர்ல பழமொழிகள் விஷயத்துல நீங்க பெருசா அலட்டி கொள்ள வேண்டிய அவசியம் இல்லையா? ஸ்கூல்ல படிப்பிக்கிறாங்களா பழமொழிகளை? ஓகே, எங்களுக்கு படிப்பிக்கல டீச்சர் சாய்ஸ்ல வந்து அதை உட சொல்லி பெரும்பாலும் பழமொழிகளை பெருசா விரட்டி படிப்பிக்கிறது இல்லை. சரியா? ரைட், ஓகே, சரி, ரைட். இப்ப நாங்க கொஞ்சம் இந்த வினாபத்திரத்தை பார்ப்போம். நாங்க இதை டிஸ்கஸ் பண்ணல தானே ஏற்கனவே? பண்ணினா இல்ல நாங்க ஏற்கனவே ஏதோ ஒரு பேப்பர் ஒன்று பண்ணல. இல்ல நாங்க பண்ணல. அப்ப நாங்க அடுத்தடுத்த பேப்பர்களை ஷேர் பண்ணி படிக்கல, கொஞ்சம் ஞாபகப்படுத்தி சொல்லுங்களேன். ரைட், ஒன்று பாருங்க. ரைட், இப்ப இதை வச்சு நான் சில விஷயங்களை சொல்றேன்னா நீங்களும் நோட் பண்ணிக்கொள்ளணும்னா நல்ல இன்ஷா அல்லாஹ். ரைட், ஒன்று ஜாஹிலியா கால மக்களின் வாழ்வில் முக்கிய கருப்பொருளாக காணப்பட்ட 2 விடயங்கள் எவை? சொல்லுங்க பாக்க. போர்கள், குலப்பெருமை பெண்கள். போர்கள், குலப்பெருமை, பெண்கள். சரியா? வெரி குட். போர், குலப்பெருமை, பெண்கள். ரைட், ரைட், ஓகே. ஜாஹிலியா கால சந்தைகள் 2 பேர்கள் தருக. சொல்லுங்க. நல்லா கேட்டுக்கொள்ளுங்க. பொறுத்த மட்டும் அரபிலக்கிய பாடத்துல மிச்ச லேசாகத்தான் கேள்வி வாரது. சரியா? எனவே நீங்க தயவு செஞ்சு முடியுமான வரைக்கும் நல்லா படிச்சுக்கொள்ள பாருங்க. எல்லாரும் 90க்கு மேல எடுக்கலாமா? ரைட், ஓகே. எக்ஸ்கியூஸ் மீ சார், சொல்லுங்க. எங்களுக்கு ஸ்கூல் டைம்ல இதே பேப்பரை தான் வச்சேன். அப்படியா? ஓகே, சரி. அப்ப நீங்க ஏற்கனவே எக்ஸாம் செஞ்ச அப்படியா? ரைட், ஓகே, நல்லா. சரி, அடுத்த பாருங்க. பின்வரும் சொற்றொடர்களுக்கு அல் குர்ஆனில் குறிப்பிடப்பட்டுள்ள அரும்பதங்களை எழுதுக. அரும்பதங்கள் என்றா கருத்து அந்த அல் குர்ஆன் அரபு சொல். இப்ப உதாரணமாக வெற்றி. வெற்றி என்ற சொல்ல நீங்க படிச்சிருக்க மாட்டீங்க. ஆனா யாருக்காவது தெரியுமா வெற்றி? அல் ஃபத்ஹ். வெற்றி என்ற சொல் என்ன? ஃபத்ஹ். சூரத்துன் நஸ்ர் பாடம் தானே. இதா ஜாஅ நஸ்ருல்லாஹி வல் ஃபத்ஹ். வெற்றி என்றது ஃபெஸ்டேமுக்குரிய சூறால வரக்கூடிய சொல்லொண்டல்ல. இருந்தாலும் இந்த பேப்பர்ல வந்திருக்கிற பரவாயில்ல பாப்போம். துதிப்பீராக என்ற சொல். துதிப்பீராக என்ற சொல் என்ன? பிஹம்தி என்றா புகழை கொண்டனா. ஃபஸப்பிஹ் துதிப்பீராக, பிஹம்தி என்றா புகழை கொண்டு. ரைட். யானைப்படை. அஸ்ஹாபில் ஃபீல். அஸ்ஹாபுல் ஃபீல். இங்கதான் நான் சொல்ல வர விஷயம் என்னன்னா, இப்ப உங்களுக்கு சூரத்துல் ஃபீல் படிச்சிருப்பீங்க, சூரத்துல் குரைஷ் படிச்சிருப்பீங்க, ஆக கூடினா சூரத்துல் மாஊன் அல்லது சூரத்துல் கௌசர் வரங்காட்டியும் படிச்சிருப்பீங்க. அப்ப உங்களுக்கு தரப்படக்கூடிய வினாபத்திரத்துல பெரும்பாலும் அந்த 4 சூறாக்கள் இருந்துதான் சொற்களுக்கான பொருள் கேட்டு வரும். அப்ப எந்த சொல் தந்தாலும் ரைட், நீங்க முதலாவது எந்த சூறால வார என்றத மனசுக்கு எடுத்துக்கொள்ளுங்க. ரைட், ஓகே. எந்த சொல்ல தந்தாலும் இது என்ன சூறால வருது என்பதை நீங்க என்ன செய்யணும்? மனசுக்கு எடுத்துக்கொள்ளணும். எடுத்துக்கொண்ட பிறகு பொதுவாக உங்களுக்கு எல்லா சூறாக்களும் பாடம் தானே. அந்த சொல்லுக்கான பொருள் தெரியுமெண்டா நீங்க அழகா எழுதலாம். அப்படி தெரியலாட்டி நீங்க என்ன செய்யணும்? ஓதி பார்க்கணும். ஓதி பார்க்கல அந்த சொல்லுக்கான கருத்து அல்ல அந்த சொல்லுக்கான தமிழ் சொல்லுக்கான அரபு பதம் உங்களுக்கு தெரிய வரும். அப்ப அந்த அடிப்படையில் இப்ப யானைப்படைய குறிக்கின்ற சொல்லுன்னா அஸ்ஹாபுல் ஃபீல். சில நேரம் சில பேர் பியஸ்ஹாபில் ஃபீல் எழுதுவாங்க. பியஸ்ஹாபில் ஃபீல். அலம் தர கைஃப ஃபஅல ரப்புக பியஸ்ஹாபில் ஃபீல். அது பிரச்சனை இல்லை. அந்த பாவம் நீங்க எழுதினதால உங்களுக்கு மார்க்ஸ் குறையாது. அங்க வந்து அஸ்ஹாபுல் ஃபீல் என்ற சொல் வந்தால் ஓகே. ரைட். உண்ணப்பட்ட வைக்கோல், அதுக்கு என்ன சொல்றது? அங்கேயும் கூட க என்ற கருத்து போல. க என்ற கருத்து போல. சரியா? அப்ப காஸ்பின் மக்கூல் என்று வந்தால்
உண்ணப்பட்ட வைக்கோலை போல என்ற கருத்து தான் வாருது. உண்ணப்பட்ட வைக்கோலை போல, சரியா? ஆனாலும் பிரச்சனை இல்லை. எப்படி பியஸ்ஹாபில் ஃபீல்ல பாவ நீங்க மேலதிகமாக எழுதுற பிரச்சனை இல்லையோ, அதே போலதான் இந்த இடத்துலயும் கேவ நீங்க மேலதிகமாக எழுதுறதுல பிரச்சனை இல்லை. ஓகே, அழகா எழுதலாம். ரைட். அதே போல சொல்லுங்க, அப்ப இந்த 4 சொற்கள் தான், அல்லது 4 சொல்ல 2 சொல் சூரத்துன் நஸ்ர்ல வந்திருக்குது. அப்ப இந்த நாங்க டிஸ்கஷன் பண்ற இந்த பேப்பர்ல வர சொற்கள் தான் உங்களோட எக்ஸாம் பேப்பர்ல வரும் என்று உறுதியாக சொல்ல இயலாது. நீங்க அதுல இருக்கிற எல்லா சொற்களையும் படிக்கணும். தயிரன் பறவைகள், அபாபில் கூட்டம் கூட்டமாக, அருசல அனுப்பினான், பிஹஜாரத்தின் கற்கள் கற்களை கொண்டு, சரியா? அதே போல ரிஹ்லா பயணம், சித்தாண்டா மாரிகாலம், சைஃபண்டா கோடைகாலம், அத்துஆமஹும் அவர்களுக்கு உணவளித்தான். அப்படி ஒவ்வொரு படுத்தி படிச்சு கொள்ளணும். ஈலாபிஹிம் அவர்களுக்கு பரிச்சயப்படுத்தியமைக்காக, பழக்கமாக்கியமைக்காக, சரியா? அப்ப நீங்க அந்த ஒவ்வொரு சொல்லுக்கான கருத்தும் கட்டாயமா தெரியும். ரைட். அதே போல பாருங்க, அல் குர்ஆனில் குறிப்பிடப்பட்டுள்ள பின்வரும் அரும் பதங்களை விளக்குகாண்டு வாரு. அப்ப புதுசாக கிளாஸ் ஜாயின் ஆகிக்கிறவங்களுக்காக நான் சொல்றது என்னன்னா, இந்த விளக்குக என்ற சொல் வந்தா நீங்க அது குறித்து ஆராய தேவையில்லை. அதை எப்படிடா விளக்குற, உங்களுக்கு தெரியும். மற்ற பாடங்களை பொறுத்த மட்டில விளக்குக என்ற சொல்லுக்கான அர்த்தம் ஒன்று இருக்குது இல்லையா? 5 வரைக்கும் எழுதணும், 6 வரைக்கும் எழுதணும், அரைப்பக்கத்து எழுதணும் என்று அவங்களை வழிப்படுத்தி இருப்பாங்க. ஆனா இங்க வந்து அல்பீல் என்ற சொல்லுக்கு அரைப்பக்கத்துல விளக்கம் எழுதுறதுக்கு நாங்க என்னத்தை படிச்சிருக்கிறோம்? யானை, யானைக்கு ஒரு தும்பிக்கை இருக்குது, யானைக்கு 4 கால்கள் இருக்குது, யானை தான் மிக பிரமாண்டமான மிருகம், அப்படி என்று எழுதுறது இல்லை. விளங்கினா? விளக்குக சொல்ல கண்டுடனே யானை, யானை யானை அல்பீல் என்றால் யானை. அப்ப உங்களோட எக்ஸாம் பேப்பர்ல இந்த விளக்குக என்ற சொல் வந்தால் நீங்க அப்படி யோசிக்க வேணாம். நீங்க ஃபர்ஸ்ட் டைம் என்றதால நான் சொல்லித்தாரேன்னா, சரியா? நீங்க 10ஆம் ஆண்டு இப்பதான் முதலாவது தவணை பரீட்சையில முதலாவது பேப்பர் வந்து எதிர்கொள்ள நீங்க இந்த சொற்களை கண்டு என்ன செய்யப்படாது, யோசிக்கப்படாது. சரியா? யாரோ அன்மியூட் பண்ணி வச்சுக்கிறீங்க. அவங்களோட வீட்டுல ஒரு பக்கத்துல குழந்தை சின்ன பிள்ளை அழைக்கிறாங்க. கொஞ்சம் நீங்க மியூட் பண்ணி வச்சுக்கொண்டா எல்லாருக்கும் டிஸ்டர்ப் இல்லாம படிக்கலாம். படிப்பிக்கிற எனக்கும் கஷ்டமா இருக்குதுமா. சரியா? ரைட். ஓகே, ரைட். அப்ப அல்பீல் கருத்து என்ன? அல்பீல் யானை, யானை, யானை. கருத்து யானை, யானை. அஸ்ஹாபுல் ஃபீல் என்றால் யானை படை. சரி. அல் அபுதரண்டா சந்ததியற்றவன், சந்ததியற்றவன். சூரத்துல் கௌசர்ல 4வது சூரா இல்லையா? சந்ததியற்றவன், துண்டிக்கப்பட்டவன், வேறறுந்தவன் என்று பல கருத்துக்கள்ல வரும். யதீம் என்ற கருத்து என்ன? யதீம் அனாதைகள். அனாதைகள் பிரச்சனை இல்லை. அனாதைகள் அல்லது அனாதை என்றெழுதினாலும் சரி. நஸ்ருல்லா, நஸ்ருல்லா அல்லாஹ்வின் உதவி, அல்லாஹ்வின் உதவி. நஸ்ருல்லா கருத்து என்ன? அல்லாஹ்வின் உதவி, அல்லாஹ்வின் உதவி. சரியா? ரைட். இப்ப நான் சூரத்துல் மாவுன்ல வார சொற்கள் சிலவற்றை கேட்கிறேன், சொல்லேலுமான்னு பாருங்க. சூரத்துல் மாவுன்ல 1ஆம் வசனத்துல அத்தீன் என்ற சொல்வாரு. பித்தீன், யுகத்திபு பித்தீன். ஏன்னா அப்ப அத்தீன் என்ற கருத்து என்ன? தீன் என்ற 2 கருத்தையும் எழுதலாம். ஒன்று மார்க்கம், 2வது என்ன? நியாய தீர்ப்பு நாள், மறுமை நாள். ஓகே, தீர்ப்பு நாள், நியாய தீர்ப்பு நாள். ரைட். அதே போல தாம் என்ற கருத்து என்ன? தாம் உணவு, தாம் என்ற உணவு. மிஸ்கீன் என்றா ஏழை. சரி, ஓகே. தூண்ட மாட்டான், தூண்டுவதில்லை. அதுக்குரிய அரபு சொல்ல என்ன? தூண்டுவதில்லை. அவன் தூண்டுவதில்லை. அவன் ஈவிரக்கமின்றி விரட்டுகிறான், கருணையின்றி விரட்டுகிறான். அதுக்கு என்ன சொல்? இல்ல, என்ற சொல். பவைலுன் என்றா கேடு உண்டாகட்டும், நாசம் உண்டாகட்டும். சரியா? சாஹூன் என்றா கருத்து என்ன? சாஹூன் கவனமற்றிருப்போர்.
மறதியாக இருப்போர், பொடுபோக்காக இருப்போர், அலட்சியமாக இருப்போர் என்று பல கருத்துகள் வார. மாவுன் என்ற கருத்து மாவுன் அற்ப பொருள், மாவுன் என்ற அற்ப பொருள். வயம் நாவுன, வயம் நாவுன என்ற கருத்து என்ன? வயம் அவர்கள் தடுத்துக் கொள்கிறார்கள். ஓகே, தடுத்துக் கொள்கிறார்கள். வெரி குட். அப்ப நீங்க அந்த சொற்களுக்கான பொருள் கட்டாயமாக தெரிஞ்சுக்கணும். அதே போல சூரத்து குறைஷ்லயும் நான் சில சொற்களை கேட்கிறேன், சொல்லுங்களேன். ரிஹ்லா, ரிஹ்லாண்டா பிரயாணம், பயணம். ரிஹ்லான கருத்து பயணம், சரியா? ரிஹ்லா. சித்தாண்ட கருத்து என்ன? சித்தாண்ட மாரிகாலம். சைஃப் அண்ணா கருத்து என்ன? சைஃப் கோடைகாலம். அவர்கள் வணங்கட்டும், அவர்கள் வணங்கட்டும். அவர்களுக்கு உணவளித்தான், அவர்களுக்கு உணவளித்தான். இல்ல, அத்துஅமஹும், அத்துஅமஹும் என்றா அவர்களுக்கு உணவளித்தான். பசிக்கு என்ன சொல்ற? பசிக்கு பசி, பசி ஜூ அண்டா பசி, சரியா? ரைட். அவர்களுக்கு அபயம் அளித்தான், அச்சம் தீர்த்து அபயம் அளித்தான். ஆமனஹும் மின்ஹுமா இல்லே, ஆமனஹும் அந்த சொல் மட்டும்தான். ஆமனஹும் அல்லது ஆமனஹும். அந்த வாவ் வந்து மேலும் என்ற கருத்துல வார, நீங்க வாவை சேர்த்து எழுதினாலும் பரவாயில்ல. ஹவுஃப் என்ற கருத்துண்டா, ஹவுஃப் மின் ஹவுஃப் என்றா இருந்து. ஹவுஃப் என்ற அச்சம், பயம் இருந்து, சரியா? மீன் பண்ணா பயத்துல இருந்து. எஸ், அப்ப ஹவுஃப் பண்ண கருத்து என்ன? பயம். ஓகே. அதே போல சூரத்துல் ஃபீல்லையும் நான் சில சொற்களை கேட்கிறேன், சொல்லுங்க பாருங்க. நாங்க யானை படைய பார்த்தோம்னா அஸ்ஹாபுல் ஃபீல், ரைட்? ஓகே. அவர்களுடைய சூழ்ச்சி, அதை குறிக்கின்ற அரபு சொல்லலாம். அனுப்பினான், அவன் அனுப்பினான். அனுப்பினான். மேலும் அனுப்பினான். பறவைகள் அல்ல, பறவைகள் குறிக்கிறது கூட்டம் கூட்டமாக, அதுக்குரிய சொல்ல அபாபீல். ஓகே. கற்கள், கற்களுக்கு என்ன சொல்ற? கற்கள் அவை அவர்கள் மீது எறிந்தன, அந்த கருத்துலதான் வாரது. அல்லது ஓகே, கற்களை கொண்டு என்ற கருத்துல வாரது. அவன் அவர்களை ஆக்கினான், அதுக்கு எப்படி சொல்ற? அவன் அவர்களை ஆக்கினான். ரைட். ஓகே. அப்ப நாங்க அந்த சொற்களை ஞாபகம் வச்சுக்கொள்றதுல ரெண்டு பயணிக்குது. ஒன்று வினாத்தால், ஒன்றுல இந்த கேள்வி கட்டாயம். அதே போல சரியா மகன்? ஓகே, ஓகே வாப்பா. ஓகே, ஜூம்ல நடக்கு, மைக் கட் பண்ணி பேசுங்க. வெளியூர் ஒரு ஆள் செய்யறார் மகனோ. ரைட் தங்கமே, உங்களோட மைக்க மியூட் பண்ணிக்கொண்டு கதைங்க கொஞ்சம், சரியா? ரைட். ஓகே, ரைட். அப்ப நீங்க சொற்களுக்கான அதான் வாங்க சொல்லு சார். எங்க வாப்பா? காத்தாங்குடியா? எங்க? ரைட். ஓகே, ஓகே. இங்கே மதான் ஸ்டார்ட் ஆகுது. ரைட். ஓகே.
ബക്കടായിക്കോ ரைட். பாருங்க, இந்த குரூப்ல இல்லாதவங்க நான் கடைசியா சொல்றேன்னா என்ன செய்யணுமெண்டு. சரியா? ரைட். ஓகே. கௌசரண்டா என்னன்னு கேட்டுக்கிறீங்க சுமையா? சரி, ஓகே. கௌசரண்டா இப்ப இன்னா கல் கௌசரண்டிக்குது இல்லையா? கௌசரண்ட சொல்லுக்கு 2 கருத்து சொல்வார்கள். ஒன்று நீர் தடாகம். சரியா? அந்த ஹவுலுல் கௌசரண்டு சொல்றோம் நாங்க. மறுமை நாள்ல அல்லாஹு தாலா ரசூலுல்லாவுடைய கரத்தினால அருந்த வைக்கின்ற, சரியா, குடிக்க வைக்கின்ற ஒரு தடாகம் ஒன்றிருக்கிறார். பயங்கரமான தாகம் வரும். அந்த டைம்ல ரசூலுல்லா தம்முடைய கரத்தினால் என்ன செய்வார்கள்? நீர் அருந்த வைப்பார்கள். அப்ப அந்த தடாகத்திட பேரு கௌசர் என்னொரு கருத்து ஒன்று இருக்குது. 2வது என்னண்டா எண் நிறைந்த செல்வம், மட்டில்லாத செல்வம், எண்ணில் அடங்க முடியாத செல்வம். அதுக்கும் கௌசர் என்ற சொல் பயன்படுத்தப்படுற. சரியா? ரைட். ஓகே. ரைட். ஓகே. ஓகே. சரி, இப்ப நாங்க பார்ப்போம். சரியா? சப்ஜெக்ட பார்ப்போம். ரைட். ரைட். ஓகே. அப்ப அந்த சொற்களை நாங்க பாக்குறதுல 2 பயணிக்கிறேன்னு சொன்னேன். ஒன்று பேப்பர் 1 அல்லது வினாத்தாள் 1ல கட்டாயமாக இப்படி 4 சொற்கள் கேட்டு வர 4 மார்க்ஸ். சரியா? ஒரு சொல்லுக்கு அரை மார்க்ஸ், ஒரு சொல்லுக்கு அரை மார்க்ஸ் என்ற அடிப்படையில மொத்தமாக 8 சொல் வர 4 மார்க்ஸ். வினாத்தாள் 2லையும் மைக்க மியூட் பண்ணி கொண்டா நல்ல எல்லாரும். சரியா? தேவைப்பட்டா மட்டும் நீங்க அன்மியூட் பண்ணி கதைக்கலாம. ஓகே. ஏன்னா நிறைய பேர் மெசேஜ் பண்ணிக்கிறாங்க, நீங்க அன்மியூட் பண்ணி கொண்டே இருக்கிறதால கஷ்டமா இருக்குது அப்படின்னு சொல்லி. சரியா? ரைட். ஓகே.
அப்ப வினாத்தாள் ரெண்டுலையும் ஒரு சூறாவை அடிப்படையாக கொண்டு ஒரு பெரிய வினா ஒன்று வார 20 மார்க்ஸுக்குள்ள வினா. அதுல கடைசியாக ஒரு வினா ஒன்று வார நேரடியாகவே மொழிபெயர்ப்பு கேட்டு வர மேலும், அல்லது மேலுள்ள சூறாவை வரையறுக்குக என்று வர மேலும், அல்லது ஆரம்ப 2 வசனங்களையும் விளக்குக என்று வர மேலும். இவ்வாறான சொற்களை கொண்டு வரலாம். விளக்குக, வரையறுக்குக, அல்லது நேரடியாக மொழிபெயர்க்குக. இவ்வாறு வரக்கூடிய சந்தர்ப்பத்துல அது முழு சூறாவை அடிப்படையாக கொண்டிருக்கலாம், அல்லது ஆரம்ப 2 வசனங்கள் என்று வரலாம், அல்லது ஆரம்ப 5 வசனங்கள் என்று வரலாம். எப்படி வந்தாலும் நீங்க அந்த குறிப்பிட்ட வசனங்களை மொழிபெயர்த்தாலும் 4 புள்ளிகள் கிடைக்கும். ஓகே, அப்ப அந்த அடிப்படையில நீங்க மொழிபெயர்ப்பு எழுதுறதுக்கு சொற்கள்ட பொருள் தெரியணும் தானே. எனவே நீங்க ஒவ்வொரு சொல்லையும் கருத்தை தெரிஞ்சு வச்சு கொள்றது அந்த இடத்துலையும் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். எனவே சொல்றத அவதானமா கேட்கணும். சரியா? நாங்க வகுப்புல உங்களுக்கு வழிபடுத்துறோம். ஏன்னா ஃபர்ஸ்ட் டைம் இப்பதானே, அப்ப அங்கே செகண்ட் டைம் தேர்ட் டைம் இருக்குது. அவரை 11ஆம் ஆண்டு வந்த பிறகும் அங்கே 3 டேமுகள் நடக்கும் எக்ஸாம் பேப்பர். சரியா? தேர்ட் டைம் முடிகிறதுக்கு முன்னுக்கோ முடிஞ்ச பிறக்கோ திருப்ப முன்னோடி பரீட்சைகள் அல்லது வளைய பரீட்சை அப்படி ஏதாவது நடக்க வாய்ப்பு இருக்குது. அப்ப எல்லா சந்தர்ப்பங்கள்லையும் உங்களோட மார்க்ஸ் நல்ல நிரப்பமா வரணும் என்று சொன்னா, அதிகமா புள்ளிகள் வரணும் என்று சொன்னா, இப்பவே நாங்க சொல்ற சில வழிகாட்டல்களை நீங்க கேட்டு நடக்கணும். அப்படி இல்லையா, காலப்போக்கில் நீங்களும் நாங்க சொல்றத கணக்கெடுக்கலாட்டி பிறகு சில நேரம் மரபிலக்கிய பாடம் உங்களுக்கு கஷ்டமாக இருக்கும். உங்களுக்கு அது அது நீங்க நாங்க சொல்றத நாங்க சொல்ற கட்டாயம் கேட்கணும்ன்றதல்ல. நான் சொல்றது என்னன்னா, சில நேரம் பின்னால வரக்கூடியவங்களுக்கு அரபிலக்கிய பாடத்தை பற்றி பிள்ளையாக சொல்லி வைக்கிறது. காரணம் என்ன, நாங்க படிக்காம இருந்துட்டு ரிசல்ட் மோசமா வரக்கொள்ள அல்லது எதிர்பார்த்த ரிசல்ட் வராத சந்தர்ப்பத்துல பாடம் கஷ்டம்னு சொல்றேன். அப்படி சொல்லாம ஆரம்பத்திலிருந்தே கொஞ்சம் கொஞ்சமா படிச்சு கொண்டா சரி. ஓகே, அடுத்தது இந்த ஹதீஸை பாருங்க. உங்களுக்கு எக்ஸாம் பேப்பர்ல ஹதீஸ் வரக்கொள்ள, ஹதீஸோ அல்லது உரைநடையோ அல்லது கவிதையோ வரக்கொள்ள அல்லது சந்தர்ப்புதுவா வரக்கொள்ள ஹரக்கத் வராது. ஹரக்கத்து இருக்காத. உங்களோட பாட புத்தகத்துல ஹரக்கத்து இருக்கும் தான், ஆனா உங்களோட எக்ஸாம் பேப்பர்ல ஹரக்கத் இருக்காது. எனவே நீங்க ஹரக்கத் இல்லா விட்டாலும் கூட எழுத்து பிழைகள் என்று வாசிக்கிறதெல்லாம் எக்ஸாம் பேப்பருக்கு அவசியம் இல்லை. ஆனாலும் இது என்ன ஹதீஸ் என்பதை நீங்க சரியாக புரிந்து கொள்ள வேண்டும். இப்ப இந்த ஹதீஸ் என்ன, யாரு வாசிக்கலாம்? யாருக்காவது வாசிக்கலாமா இந்த ஹதீஸ? ஆம் சார். வாசிங்க பார்க்க ஹதீஸ. مثل المؤمنين في توادهم وتراحمهم وتعاطفهم مثل الجسد إذا اشتكى منه عضو تداعى له سائر الجسد بالسحر والحمى. வெரி குட். ஓகே, பிஸ்ஸஹரி வல் ஹும்மா. ரைட். பொருளை சொல்லலுமா? ஆம் சார். சொல்லுங்க பார்க்க. ஒருவருக்கொருவர் நேசித்து இரக்கம் காட்டி ஒருவருக்கொருவர் அன்பு காட்டி வாழும் முஃமின்களுக்கு உதாரணம் ஒரு உடலை போன்று. அதன் ஓர் உறுப்பு நோய்வாய்ப்பட்டிருக்கும் போது முழு உடலும் விழித்திருப்பதன் மூலம் காய்ச்சல் மூலமும் அச்சிரமத்தில் பங்கெடுத்துக் கொள்கின்றன. வெரி குட். ஓகே, அப்போ நீங்க படிச்ச ஹதீஸ் ஒன்றுதான். வினாத்தாள் 1லயோ வினாத்தாள் 2லயோ வரலாம். ரைட். இந்த ஹதீஸில் கையாளப்பட்டுள்ள உவமானம் என்ன சொல்லுங்க? உவமானம் உடல் உடல் அல்லது உடம்பு, உடல். ரைட். உவமேயம் என்ன? உவமேயம் பரஸ்பரம் அன்பு செலுத்துகின்ற. ஓகே, பரஸ்பரம் அன்பு செலுத்துகின்ற முஸ்லிம்கள், ஒருவருக்கொருவர் அன்பு காட்டுகின்ற முஸ்லிம்கள் என்று வரும். சரியா? பரஸ்பரம் அன்பு செலுத்துகின்ற முஸ்லிம்கள் அல்லது ஒருவருக்கொருவர் அன்பு காட்டுகின்ற முஸ்லிம்கள் என்ற கருத்துல வரும். ஓகே, சரி. இதுக்கு 2 மார்க்ஸ் விலகினா தெரியுமா? உவமானம் 2, உவமேயத்து 2. அப்ப அதுகளை பாடமாக்கி கொள்ளணும். சரியா? ரைட். அடுத்த பாருங்க, பின்வரும் துஆவை பூரணப்படுத்துக இருக்குது இல்லையா? நீங்க துஆக்கள் படிச்சா எல்லாரும்? இந்த துஆ படிச்சீங்க. அஸ்ஸலுல்லாஹல் அலீம்
رب العرش العظيم العظيم أن يشفيك ஐஎஸ்பியக்க சரியா அஸ்ஸலுல்லாஹல் அலீம் رب العرش العظيم أن يشفيك ஓகே ஐஎஸ்பி நீங்க அரபால் எழுதுறா இல்லாட்டி அரபா வந்து தமிழ் எழுதுறா எப்படி அரபாலான் சார் அரபால தான் எழுதணுமா அரபு தான் லேசியா சார் ஓ அரபால தான் எழுதணும் ஓகே அரபா வந்து தமிழ் எழுத போக வேணும் அரபாலையே ரைட் தமிழ் எழுதலவா தமிழ்ல அவரோட டீச்சரை பொறுத்திக்குது ஆனா அரபுல தான் எழுதணும் சார் அப்ப ஓ லெவல் பேப்பர்ல எழுதினா பிள்ளையா இல்ல எழுதப்படாது ரைட் நீங்க என்ன பழகல தானே பழகிக்கொள்ளுங்க சரியா ஓகே அப்ப அரபால தான் எழுதணும் கஷ்டம் இல்ல சரியா இப்ப நீங்க வந்து பாடமாக்க கொள்ள குறிப்பிட்ட எழுத்த எப்படி எழுதுற அல்லது இது என்ன எழுத்து என்பதை ஞாபகம் வச்சுக்கொண்டா போதும் இப்ப உதாரணமாக இந்த இடத்துல ரப்பல் அரிசில் அலீம் ரப்ப என்ன சொல் ராவும் பாவும் மட்டும் தானே அது பிழை வராது ரப்பல் அரிஸ் இங்க ஐன் இந்த ஐனை ஞாபகம் வச்சுக் கொள்றது அடுத்த சீன் ரப்பல் ஆரிசி அடுத்தது அலீம் என்ற சொல் இங்க வந்திக்குது இல்லையா இங்க வந்திக்குது எனவே அதை நீங்க பிழைகள் இல்லாம அழகா பார்த்து எழுதலாம் அலீம் இந்த லாவுக்கு பதிலாக நீங்க லாம் எழுதினா கருத்து வித்தியாசப்படும் யாவற்றையும் அறிந்தவன் என்ற கருத்துல வாரது அலீம் என்று இந்த லா வந்தாத்தான் மகத்தானவன் கருத்துல வாரது ஓகே அடுத்த ஐஎஸ்பி அக்கா இங்க சி நீக்குது யா வந்து ஒன்று தானே யாவுல எந்த வித்தியாசமும் இல்ல ஐ அன் எஸ் இது காஃப் அல்ல கேப் ஓகே அவ்வாறு அந்த அதாவது அரபு மொழியில உள்ள எழுத்துக்கள்ல சில எழுத்துக்கள் இருக்கிற இல்லையா இப்ப தமிழ்ல வந்து இல்ல மௌலஹரலானா சரியா பாம்புலானா கால்லானாண்டு அது மாதிரி நாவில வந்து வித்தியாசம் இருப்பது மாதிரி சீன் சா அதே போல லாம் சீன் இந்த வித்தியாசங்களை கொஞ்சம் நீங்க அவதானிச்சு கொண்டா உங்களுக்கு பிழை வராமலும் கூட அரபில் எழுதலாம் ரைட் ஓகே அப்ப இந்த துவா ஓதப்படுகின்ற சந்தர்ப்பம் என்ன விசாரிக்கின்ற போது நோயாளியை நலம் விசாரிக்கின்ற போது சுகம் ஓகே அடுத்த பாருங்க சபுல் முஅல்லகாத் என்றால் என்ன உங்களுக்கு வெறுமனே தொங்கவிடப்பட்ட கவிதைகள் என்று எழுதலாம் காபாவில் தொங்கவிடப்பட்ட கவிதைகள் என்று கூட எழுதலாம் ஆனா கொஞ்சம் அழகா தெளிவா பூரணமாக எழுத பாருங்க சரியா இப்படி போட்டிகள் மூலம் தெரிவு செய்யப்பட்டு பொன்னெழுத்துக்களால் எழுதப்பட்டு சரியா காபாவில் தொங்கவிடப்பட்ட தரமான சிறந்த கவிதைகள் அல்லது கவிதை தொகுப்புகள் என்று எழுதினாலும் சரி அப்ப கொஞ்சம் கௌபால மட்டும்தான் நல்ல வீட்டு கூரைகள் அந்த மன்னர்களை சரியா இப்ப அப்படி ஒரு கருத்து அதாவது பொதுவாக முஅல்லகாத் என்றாலே சரியா முஅல்லகாத் என்றாலே காபாவில் தொங்கவிடப்பட்டதுன்னு நாங்க சொல்றோம் ஆனாலும் வீட்டு கூரைகள்ல மன்னர்களுடைய அரச மாளிகைகள்ல அந்த தொங்கவிடப்பட்ட கவிதைகளுக்கும் முஅல்லகாத் ஓகே இப்ப இதுல வந்து சபுல் முஅல்லகாத் என்ன இருக்குது அப்ப சபுல் முஅல்லகாத் என்றா 7 அதே விஷயத்தோட எப்படி தொங்கவிடப்பட்ட கவிதை தொகுப்பு எழுதலாம் பிரச்சனை இல்லை சரியா நான் சொல்றத மனசுல வச்சுக்கொள்ளுங்க போட்டிகள் மூலம் தெரிவு செய்யப்பட்டு சரியா போட்டிகள் தெரிவு செய்யறது ஜாஹிலியா கால சந்தைகள்ல கவிதை போட்டிகள் நடக்குமேனா ரைட் அப்ப போட்டிகள் மூலம் தெரிவு செய்யப்பட்டு பொன்னெழுத்துக்களால் பொறிக்கப்பட்டு அல்லது பொன்னெழுத்துக்களால் எழுதப்பட்டு காபாவில் தொங்கவிடப்பட்ட தரமான
7 சிறந்த கவிதை தொகுப்புகள், 7 கவிதை தொகுப்புகள். அப்ப நான் சொன்னதையே நீங்க அப்படியே எழுதணும்ன்றதல்ல. இப்ப நான் சொன்னேன், நாளைக்கு எக்ஸாம் பேப்பர்ல வந்தா ஞாபகம் வந்தா நீங்க எழுதி கொண்டா சரி இன்ஷா அல்லாஹ். சரியா? ரைட். ஓகே, அடுத்த பாருங்க. சவால் முஅல்லகாத்தில் உள்ளடக்கப்படும் 2 கவிஞர்களை எழுதுக. யாரு? இம்ருல் கைஸ், அம்ர் இப்னு குல்சூம், லபீத் இப்னு ரபியா, பேரை பாடமாக்கி வந்தா போதும். ரைட். இம்ருல் கைஸ், லபீத் இப்னு ரபியா, சுஹைர் இப்னு அபி சுல்மான். ஓகே, அப்படி பலருடைய பேர் இருக்கிறதையா? அந்த பலருடைய பேர்ல வந்து ஏதாவது 2 பேரை ஞாபகம் கொண்டா சரி. ஹஸ்ஸான் இப்னு சாபித்தா எப்படி? அல் ஹாரிஸ் இப்னு ஹல்சா. ஹாரிஸ் இப்னு ஹல்சா. ஹஸ்ஸான் இப்னு சாபித் எல்லாம் இங்க வராத. சரியா? அல் ஹாரிஸ் இப்னு ஹல்சா அவர். ஓகே, சரியா? ரைட். சார் நான் அந்த பேரை சொன்னேன். சார் கஅப் இப்னு மாலிக் வருமா? கஅப் இப்னு மாலிக் எல்லாம் வராது. கஅப் இப்னு மாலிக், கஅப் இப்னு சுஹைர், ஹஸ்ஸான் இப்னு சாபித், உமர் இப்னு அபி ரபியா அவங்கெல்லாம் வந்து ரசூலுல்லாஹ்வுடைய காலத்துல இருந்த சஹாபாக்கள் உள்ளாக்கள். சரியா? வலீத் இப்னு முகீரா வருவாரா? வலீத் இப்னு முகீராவும் இந்த இதுக்குள்ள வரல, சபுல் முஅல்லகாத்ல வர. சார் கவிதை எழுதினதுல அவர் வரானே விலங்கல் எப்படி? சார் ஓ கவிதை எழுதினாக்கள் அவரை மட்டும் தானே. யாரு யாரு யாரு? முஅல்லகாத் கவிதை எழுதினவங்கள தொகுப்பொண்டிக்கிறலையா 10ஆம் ஆண்டு புத்தகத்துல, அவங்கள பேர்களை மட்டும் பார்த்து கொள்ளுங்கோ. அங்களுக்கு பேர்களை கொண்டு வந்து அதுக்குள்ள சருகி கொண்டு நீங்க மேலதிகமா பாடமாக்க வேணும். அந்த 7 பேர்ட பேரையும் கூட நீங்க பாடமாக்க வேணும். அந்த 7 பேர்ட பேர்லையும் 7 பேரோ 6 பேரோ பேர் இருக்குது புத்தகத்துல. அதுல 2 பேர் உங்களுக்கு அதுல இம்ருல் கைஸ் பேரு அவட பேரோட சேர்த்து இன்னொரு ஆள்ட பேரை நீங்க ஞாபகம் வச்சுக்கொண்டா சரி. லபீத் இப்னு ரபியாவோ அல்லது சுஹைர் இப்னு அபி சுல்மாவோ யாரோ 2 பேர்ட பேரை ஞாபகம் வச்சுக்கொண்டா சரியா? ரைட். அடுத்த வாங்களே. ரைட். ஓகே, நாங்க பார்ப்போம். ரைட். இப்ப சூரா ஒன்று வரும் இல்லையா? இந்த சூறாவை பாருங்க. சூரத்துல் ஃபீல் நீங்க படிக்கின்ற முதலாவது சூரா. ரைட். இப்ப இந்த சூறாவை தருவாங்க. நீங்க சூறால பாடமாக்க வேண்டிய அவசியம் இல்லை. எப்படி கேள்வி வாரன்னதை பார்த்து கொள்ளுங்க. அதுதான் நான் சொல்ல போறது. ஒன்று அருளப்பட்ட பின்னணி, அது கட்டாயமாக ஒரு கேள்வியாக வார. 2வது தஜ்வீத் சட்டம் கேட்டு வார. 3வது இலக்கிய நயம் கேட்டு வார. 4வது படிப்பினைகள் வார. 5வதாக இப்படி ஒரு கேள்வி வார. ஆரம்ப இருவசனங்களையும் விளக்குக என்ற ஒரு கேள்வி ஒன்று வார. எனவே நீங்க படிச்சிருக்கிற 4 சூறாவோ 3 சூறாவோ எத்தனை சூறா படிச்சிருந்தாலும் கட்டாயமாக நீங்க அருளப்பட்ட பின்னணியோட படிக்கணும். அருளப்பட்ட பின்னணி வந்து புத்தகத்தில் இருக்கிற மாதிரியே எழுதணும் என்று இல்லை. நீங்க சுயமாக உங்களுக்கு எப்படி ஞாபகம் வச்சு கொள்ளையிலுமோ அப்படி ஞாபகம் வச்சு கொண்டா போதும். இப்ப சூரத்துல் ஃபீல் அருளப்பட்ட பின்னணியை யாருக்காக சொல்லலுமா? ஒரு ஆள் சொல்லுங்க பாக்க. சூரத்துல் ஃபீல் அருளப்பட்ட பின்னணி. சார் கௌபத்துல்லாஹ உடைச்ச வந்த இதுல டைம் நபியோட அப்ப அந்த அருளப்பட்ட சூறு அப்படி சொல்ற இல்ல. சரியா? காபத்துல்லாவை உடைச்ச வந்த டைம்ல அருளப்பட்ட சூறான்னு சொன்னா இல்ல. அது சம்பந்தமா நபி அவங்களுக்கு தெரியப்படுறதுக்கு அருளப்பட்ட சூறா. நபி அவர்களுக்கு தெரியப்படுத்துவதற்காக அருளப்பட்ட சூறா. ஓகே. ஆனாலும் ஆறுதல் சொல்வதற்காக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களையும் சஹாபாக்களையும் ஆறுதல் சொல்வதற்காக அருளப்பட்ட சூறா மட்டுமா? காஃபிர்களுக்கான ஒரு எச்சரிக்கையாக. அப்ப முக்கியமான 2 பாயிண்ட்டும் என்ன? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கும் சஹாபாக்களுக்கும் ஆறுதல் கூறுகின்ற ஒரு சூறாவாகவும் குறைஷ் காஃபிர்களுக்கு எச்சரிக்கை விடுக்கின்ற ஒரு சூறாவாகவும் இந்த சூறா காணப்படுகின்றது. அப்படித்தானே? சரி. ஓகே, சொல்ற விஷயம் எல்லாம் சரி. இப்ப ஒரு அருளப்பட்ட பின்னணியோடு சொல்வதாக இருந்தா எப்படி சொல்றது?
அந்த வரலாற்றை சொல்லி அது ஆ, எப்படி வந்தேன்னு வரலாறு சொல்லுங்க பார்க்க, அல்லது புத்தகத்துல இருக்கிறத வாசிங்க பார்க்க, பிரச்சனை இல்லை. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நபிசல்லா அவர்களின் நபித்துவ வரலாற்றுக்கு முன்னரே ஆ அரபு தீபகற்பத்தில் காபாவை இடிக்க வந்த யானைப்படையை அல்லாஹ் அழித்தமை பிரபல்யமான ஒரு வரலாற்று சம்பவம். ஆ எனவே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை குறைஷிகள் எவ்வளவுதான் எதிர்த்தாலும் காபாவை ஆப்ரஹாவின் படையெடுப்பிலிருந்து பாதுகாக்க சக்தி பெற்ற அல்லாஹ் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களையும் அவரோடு இருப்பவர்களையும் பாதுகாப்பான் என்று ஆறுதல் சொல்வதற்காக அருளப்பட்டது. ஆ மேலும் அரேபியர் நன்கறிந்த இச்சம்பவத்தினை நினைவுபடுத்தி அல்லாஹ்வுக்கும் அவனது தூதுக்கும் தூதை சுமந்த தோழர்களுக்கும் எதிரான தமது செயற்பாடுகளை குறைஷிகள் கைவிடாது போனால் ஆப்ரஹாவுக்கு ஏற்பட்டது போன்றே நேரும் என்று உணர்த்துவதாக அமைந்துள்ளது. ஓகே, இப்ப இது ஒரு சம்பவம் மாதிரி ஞாபகப்படுத்திக்கொண்டா சரி. எப்படி யானைப்படையை அழித்த சம்பவம் வந்து முழு அரேபிய தீபகற்பத்துக்கும் தெரிஞ்ச ஒரு சம்பவம் இல்லையா? ரைட். அப்ப அதை ஞாபகப்படுத்துற அல்லாஹு தாலா ஞாபகப்படுத்தி என்ன சொல்றான், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை எவ்வளவுதான் இருந்தாலும் சரியா, ரசூலுல்லாவை ஏற்றுக்கொண்ட சஹாபாக்களை எவ்வளவுதான் துன்புறுத்தினாலும் அல்லாஹ் எப்படி அந்த காபத்துல்லாவை யானை படையிலிருந்து அதே போன்று அல்லாஹு தாலா இந்த ரசூலுல்லாவையும் சஹாபாக்களையும் பாதுகாப்பார் என்பதற்காகவும் உணர்த்துவதற்காகவும், அதே போன்று குறைஷி காபிர்கள் வந்து ரசூலுல்லாவுக்கு எதிரான, சஹாபாக்களுக்கு எதிரான, இஸ்லாத்துக்கு எதிரான தமது செயற்பாடுகளை கைவிடலாட்டி சரியா, காபத்துல்லாவை அழிக்க வந்த ஆப்ரஹாவுடைய படைக்கு என்ன ஏற்பட்டுச்சோ, என்ன தண்டனை அல்லாஹு தாலா இறக்கி வைத்தானோ அதே போன்ற ஒரு தண்டனை அல்லாஹு தாலா ஏற்படுத்துவதற்கு சக்தி பெற்றவன் என்பதை உணர்த்துவதற்காகவும் அல்லாஹு தாலா என்ன செஞ்சான், இந்த சூறாவை இறக்கி வைத்தான். அப்ப ஏதோ ஒரு அடிப்படையில நீங்க சம்பவம் மாதிரி ஞாபகம் வச்சுக்கொண்டா நல்லா சரியா. ரைட். இதே மாதிரி இப்ப சூரத்துல் ஃபீல், சூரத்துல் குரைஷ், சூரத்துல் மாஊன், சூரத்துல் கௌசர் நீங்க படிச்சுக்கிற சூறாக்கள அருளப்பட்ட பின்னணி தெளிவா அழகா இருக்குது. கட்டாயமா அந்த கேள்வியாகவே வரும். ஓகே, ரெண்டாவது பாருங்க தஜ்வீஸ் சட்டம் கேட்டு வாரது. ஓகே, இப்ப நீங்க இங்க பாத்தீங்கன்னு சொன்னா அதுல ஒரு சட்டம் ஒன்று இருக்குது, அதுல ஒரு சட்டம் ஒன்று இருக்குது. சட்டம் கேட்டு எழுதக்கொள்ள நீங்க அந்த சொற்களை நீங்க எழுதுவோம் பண்ண சொல்லுங்க, சத்தமா இருக்குது. பொறுமையாக படிப்பிச்சு கொண்டு போறேன். சொல்லி சொல்லி பார்த்துட்டேன், எனக்கு உண்மையில கஷ்டம். அத காது கேட்டும் கேட்காத மாதிரி போறேன். மீட் பண்ணி கொள்ளுங்களேன் சரியா. நீங்க உங்களுக்கு வந்து எல்லாரையும் மியூட் பண்ணல சார், அப்படி செஞ்சுக்கோங்க. ஓ, அப்ப யாருக்கும் அன்மியூட் பண்ணுவதற்கான சந்தர்ப்பம் இல்லாமல் போறேன். பரவாயில்ல சார். பரவாயில்ல சார். ஓகே ஓகே சார் அவரை ரிமூவ் பண்ணணும் சார். இல்ல பாப்பா, ரிமூவ் பண்ண கஷ்டம் என்ன. ரைட். ஓகே சரியா. ரைட். பாருங்க, இப்ப தஜ்வீஸ் சட்டங்கள் என்று வரக்கொள்ள நீங்க எந்த அளவுக்கு சட்டங்களை படிச்சுக்கிறோ தெரியாது. இப்ப எங்கட வகுப்புலையும் சட்டங்கள் நாங்க பார்க்கவே இல்லை தானே. ஆனா குறிப்பாக நீங்க 4 சட்டங்கள் தெரிய விடும். நாங்க ஸ்கீமை பார்க்க வேணாம். நீங்க இப்ப நாங்க ஏற்கனவே ஸ்கீம் ஒன்று பார்த்தோம் தானே, அதுல 2 சட்டங்கள் தான் தரப்பட்டிருக்குது. ஆனா நீங்க ஆரம்பத்துல இருந்தே குறிப்பாக நீங்க மொத்தமாக 7 சட்டங்கள், அந்த 7 சட்டங்களை அடிப்படையாக கொண்டுதான் அதிகமாக கேள்விகள் கேட்டு வாரு. ஒன்று சுக்கூன் செய்யப்பட்ட நூன் மற்றும் தன்வீனுக்குரிய சட்டங்கள் என்று 4 சட்டங்கள் இருக்குது. இல்ஹார், இஹ்ஃபா, இத்காம், இக்லாப். நீங்க இத எப்படியுமே படிச்சிருப்பீங்க. ரைட். பண்ற சரி. ஓகே ரைட். அப்ப இல்ஹார், இஹ்ஃபா, இத்காம், இக்லாப் இந்த 4 சட்டங்களும் நீங்க ஏதோ ஒரு அடிப்படையில குர்ஆ மதரசாக்கள்லையோ அல்லது பாட்டை மதரசாக்கள்லையோ அல்லது மக்தபுகள்லையோ படிச்சிருப்பீங்க. இந்த 4 சட்டங்களையும் நீங்க இப்பையிலிருந்தே படிங்க சரியா. அதே போல அஹ்காமுல் மீம் அஸ்ஸாக்கினா,
சுக்கூன் செய்யப்பட்ட மீமுக்குரிய சட்டங்களும் இருக்குது. 10ஆம் ஆண்டுலயோ 11ஆம் ஆண்டுலயோ புத்தகத்துல இருக்கும், 10ஆம் ஆண்டு நினைக்கிறேன். அப்ப சுக்கூன் செய்யப்பட்ட மீமுக்குரிய சட்டங்களையும் நீங்க கட்டாயமா பார்க்கணும். அதுல தான் இல்ஹார் சஃபவி, இஹ்ஃபா சஃபவி, இத்காம் சஃபவி என்று 3 சட்டங்கள் இருக்குது. எனவே தயவு செஞ்சு நீங்க இந்த 7 சட்டங்களையும் படிக்கணும். நீங்க பாஸ் பேப்பர் எடுத்து பார்த்தா 2016ஆம் ஆண்டுல இருந்து உள்ள பாஸ் பேப்பர்களை நீங்க எடுத்து பார்த்தா வந்திருக்கிற சட்டங்கள் எல்லாமே இந்த 7 சட்டங்களுக்குள்ளதான் பெரும்பாலும் இருக்குது. ரைட். இப்ப சட்டம் கேட்டு வந்தா நீங்க என்ன செய்யணும்? இப்ப உதாரணமாக இந்த இடத்துல மின்சிஜீல் இருக்குது இல்லையா? ஓகே, மின்சிஜீல். அப்ப இந்த 2 சொல்லையும் நீங்க எழுதணும். ஓகே, அழகா விடைத்தாள்ல நீங்க 2ஆம் இலக்கம் போட்டு மின்சிஜீல் என்றதை எழுதிட்டு ஒரு டேஷ் ஒன்று பண்ணி என்ன சட்டம் என்னத்தை எழுதணும். நான் நினைக்கிறேன் இது இஹ்ஃபாவுடைய சட்டம் நினைக்கிறதல்ல, இஹ்ஃபாவுடைய சட்டம் தான். சரியா? அப்ப இஹ்ஃபா என்று மட்டும் எழுதினா, சட்டத்தை மட்டும் எழுதினா உங்களுக்கு புள்ளிகள் குறைவாகத்தான் கிடைக்கும். இஹ்ஃபான்னு மட்டும் எழுதப்படாது. ஓகே, இஹ்ஃபான்னு எழுதிட்டு சட்டத்தை எழுதினாலே ஒரு புள்ளி, அது போல சட்டத்துக்குரிய விளக்கத்தை நீங்க எழுதணும். அப்ப விளக்கத்தை எழுதினா இன்னும் ஒரு புள்ளி கிடைக்கும். எப்படி? சுக்கூன் செய்யப்பட்ட நூனுக்கு பிறகு இஹ்ஃபாவுடைய எழுத்துக்களில் ஒன்றாகிய சீன் இடம்பெற்றிருப்பதால் சுக்கூன் செய்யப்பட்ட நூனை மறைத்து ராகம் எடுத்து குன்னா செய்து ஓத வேண்டும். நான் கொஞ்சம் விரிவாகவே சொன்னேன், நீங்க அவளுக்கு ஏற்ற மாதிரி நீங்க எழுதி கொண்டா சரி. இவ்வாறு அந்த சொற்களை அந்த 2 சொல்லையும் எழுதி சட்டத்தை எழுதி விளக்கத்தை எழுதி பழகுங்க. இப்ப இருந்தே பழகுங்க. ஃபைனல் எக்ஸாமுக்கு நீங்க அப்படித்தான் எழுத போவீங்க. அடுத்த நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா காஸ்பின் மாக்கூல். இப்ப இங்க தன்வீன் ஒண்டிக்குது இல்லையா? காஸ்பின் மக்கூல் இங்க தன்வீன் ஒண்டிக்குது. அப்ப தன்வீனுக்கு பிறகு மீம் வந்திக்குது. அப்ப மீம் வந்து என்ன எழுத்து? இதுகாமுடைய எழுத்து. இதுகாம் பிகுன்னா. இதுகாம 2ஆ பிரிப்பாங்க. இதுகாம் பிகுன்னா, இதுகாம் பிலா குன்னா அல்லது பிகைரி குன்னான்னு சொல்லுவோம். மேலும் குன்னாவோடு இணைத்து ஓதுறது, குன்னா இல்லாம இணைத்து ஓதுறது. அப்ப இது வந்து இதுகாம் பிகுன்னா. தன்வீனுக்கு பிறகு இதுகாம் பிகுன்னாவுக்குரிய எழுத்து மீம் இடம்பெற்றிருப்பதால் தன்வீனை அந்த குறித்த எழுத்தோடு இணைத்து ராகம் எடுத்து ஓத வேண்டும். அப்ப நீங்க அந்த 2 சொல்லை எழுதி இதுகாம் பிகுன்னா என்று எழுதி அதற்குரிய விளக்கத்தையும் நீங்க எழுதணும். அப்பதான் அந்த விட வந்து அழகா வரும். ஓகே, அடுத்த பாருங்க, மேற்படி அல் குர்ஆன் வசனங்களில் காணப்படும் இலக்கிய நயத்தை விவரிக்க. பாப்பா, இந்த இலக்கிய நயம் வந்து நிறைய எழுதலாம, சரியா? ஆனா குறைந்தபட்சம் நீங்க 4 இலக்கிய நயமாவது எழுதணும். குறைந்தபட்சம் எத்தனை? 4 இலக்கிய நயம். இப்ப இந்த சூறா பொறுத்த மட்டும் நிறையவே இருக்குது. உதாரணமாக இதுல லாம் எல்லாமே கடைசி லாம் என்ற எழுத்துல முடியுது இல்லையா? பாருங்க, ஃபீல், தக்லீல், அபாபீல், சிஜ்ஜீல், மக்கூல் எல்லாமே லாம் என்ற எழுத்துல முடியுது. அப்ப எழுதலாம், அழகா எழுதணும். ஒவ்வொரு வசனமும் லாம் என்ற எழுத்தில் முடிவடைவதானது சீரான ஓசை நயத்துக்கு அழகு சேர்க்கின்றது என்று அந்த ஓசை நயத்தோட தொடர்பு படுத்தி நீங்க ஓட பைச நீங்க எழுதினா சரி. ஓகே, ஒன்று. அதே மாதிரி எழுதலாம். இப்ப 2ஆம் வசனத்துல பாருங்க, கைதஹும், இந்த ஹும் என்ற சொல் வந்திருக்குது. அலைஹிம், இந்த ஹிம் என்று வந்திருக்குது. தர்மீஹிம், அங்கேயும் ஹிம் என்று வந்திருக்குது. ஃபஜஅலஹும், ஓகே, ஹும் ஹிம், அந்த கருத்து அவர்கள் என்ற கருத்துல தான் வாரது. அவர்களுடைய, அவர்களது, அவர்கள் என்ற கருத்துல வார. எப்படியோ அந்த ஹாவும் மீமும் வந்திருக்கிறோம் இல்லையா? ஹும் என்ற சொல். அப்ப நீங்க சொல்லலாம், 1ஆம் வசனம் தவிர உள்ள ஏனைய 4 வசனங்களிலும் ஹும் என்ற சொல் வந்திருப்பதும் ஓசை நயத்துக்கு அழகு சேர்க்கின்றது என்று எழுதுறது. ரைட். அதே போன்று நீங்க எழுதலாம், உதாரணமாக ஒரே சொல்லிலிருந்து பிரிந்து வந்த சொற்கள். ஒரே சொல்லிலிருந்து பிரிந்து வந்த சொற்கள் என்றா, உதாரணமாக நீங்க தமிழ் எடுத்துக்கொண்டா, உதாரணமா அடி என்ற சொல் எடுத்துக்கொள்ற, அடி அல்லது படி, படி. ஓகே, படி என்ற சொல் எடுத்துக்கொண்டால் படித்தான், படித்தாள், படிக்கின்றாள், படிக்கின்றான், படிப்பார்கள், படி, படிப்போம். அந்த விளங்கினா அந்த சொல்ல வச்சு வார சொற்களிக்கிற இல்லையா? அதே மாதிரி இப்ப சூரத்துல் காஃபிரூன்ல நல்ல உதாரணம் இருக்குது. லா அஅ்புது, அஅ்புது, மா தஅ்புதூன், தஅ்புதூன், ஆபிதுன், ஆபிதூன, அபத்தும். ரைட். அப்ப அந்த சொற்கள் எல்லாமே வந்து ஒரே சொல்லில இருந்து பிரிந்து வந்த சொற்கள். அப்ப அந்த அடிப்படையில யஜஅல் என்ற சொல்லும், ஃபஜஅலஹும் என்ற சொல்லும், ஃபஜஅல, ஜஅல என்ற சொல்லும்
ஒரே சொல்லிருந்து பிரிந்து வந்த சொற்கள். இதெல்லாத்தையும் நீங்க இலக்கிய நயமாக எழுதலாம். இதையும் தாண்டி இது அந்த வசனங்களை பார்த்து நீங்க இலக்கிய நயம் எழுதுறது. இவை எல்லாவற்றையும் தாண்டி இன்னும் 2 பாயிண்ட்ஸ் இருக்குது. அந்த 2 பாயிண்ட்ஸையும் நீங்க எல்லா சூறாக்களுக்கும் எழுதலாம். ஒன்று, இந்த சூறாவில் காணப்படக்கூடிய வசனங்கள் குறுகியதாக இருந்தாலும், சுருக்கமானதாக அல்லது சிறியதாக இருந்தாலும் இவற்றின் கருத்துகள் ஆழமானதாக காணப்படுகின்றன. அது எல்லா சூறாக்களுக்கும் எழுதலாம். அது சொற்சுருக்கம், கருத்து சரிவுள்ள சூறா என்றது ஒரு பாயிண்ட். 2வது, மனநமிட இலகுவான சிறிய வசனங்களை கொண்ட ஒரு சூறாவாக இந்த சூறா காணப்படுகின்றது. இது இன்னும் ஒரு பாயிண்ட். அப்ப இந்த 2 பாயிண்ட்ஸையும் நீங்க படிக்கின்ற எல்லா சூறாக்களுக்கும், 11ஆம் ஆண்டுல வரக்கூடிய சூறாக்கள், 10ஆம் ஆண்டுல வரக்கூடிய சூறாக்கள் என்று எல்லா சூறாக்களுக்கும் எழுதலுமான 2 பாயிண்ட்ஸையும் நீங்க எழுதுங்க, மேலதிகமா எழுதுங்க. சொற்சுருக்கம், கருத்து சரிவு, அடுத்தது மனநமிட இலகுவானது என்னத்தான் நீங்க எழுதினா சரி. அப்ப இப்படி வந்தா விபரிக்காண்டு வந்தால் குறைந்தபட்சம் நீங்க 4 இலக்கிய நயம் எழுதணும் என்றதை ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்க. அதே போல படிப்பினைகள் 2, ரைட், படிப்பினைகள் 2 குறிப்பிடுகான்னு கேட்டு வந்திருக்கிற. அப்ப நீங்க 2 எழுதினா போதும். 2ஐயும் மிக சுருக்கமாக இல்லாம ஓரளவு விரிவாக எழுத பாருங்க. ஓரளவு விரிவாக எழுத பாருங்க. சரியா? ரைட். அடுத்து ஆரம்ப 2 வசனங்களையும் விளக்குக அண்டிக்குது இல்லையா? இந்த விளக்குக அண்ட சொல் இருந்தாலும் நீங்க டிரான்ஸ்லேஷன் எழுதினாலும் உங்களுக்கு புள்ளிகள் கிடைக்கும். உதாரணமாக ஆரம்ப 2 வசனங்களும் என்ன? அலம் தர கைஃப ஃபஅல ரப்புக பிஅஸ்ஹாபில் ஃபீல் அலம் யஜ்அல் கைதஹும் ஃபீ தضلீல். அப்ப நீங்க அழகா 5ஆம் இலக்கத்தை போட்டு 1ஆம் நம்பரை போட்டு அதோட பொருள் எழுதுற. எப்படி பொருள்? அலம் தர கைஃப ஃபஅல ரப்புக பிஅஸ்ஹாபில் ஃபீல். நபியே, ரைட், யானை படையினரை உமது இறைவன் எப்படி அல்லது எவ்வாறு அழியச் செய்தான் என்பதை நீர் பார்க்கவில்லையா? அடுத்து அலம் யஜ்அல் கைதஹும் ஃபீ தضلீல், அவன் அவர்களுடைய சூழ்ச்சியை வீணாக்கி விடவில்லையா? வீணாக்கி விடவில்லையா? சரியா? அப்ப அந்த கருத்தை மட்டும் எழுதினாலும் உங்களுக்கு புள்ளிகள் கிடைக்கும். சில நேரம் நீங்க கருத்தை எழுதிட்டு ஏதாவது ஒரு விளக்கம் என்று எழுத விரும்பினால் அதையும் எழுதுங்க, பிரச்சனையா இல்லை. 2 வசனங்களை மொழிபெயர்த்து விட்டு அல்லாஹு தாலா யானை படையை அழித்த சம்பவம் மிகவும் பிரபல்யமானது. காபாவை இடிக்க வந்த ஆப்ரஹாவுடைய யானை படையை அழித்த சம்பவம் மிகவும் பிரபல்யமானது. அரபியர்கள் யாவரும் அறிந்த ஒரு சம்பவம். எனவே இந்த சம்பவத்தை அல்லாஹு தாலா இங்கு ஞாபகப்படுத்தி அந்த ஆப்ரஹாவுடைய சூழ்ச்சியை அல்லாஹு தாலா எவ்வாறு முறியடித்தான் என்பதை கவனிக்குமாறு ரசூலுல்லாவை பணிக்கின்றான். சரியா? என்ற ஓடமொழி நடையில 2 வசனத்துக்கும் ஏதோ ஒன்று எழுதி விட்டா போதும். சரியா? மிச்சம் சீரியஸா யோசிக்க வேணாம். அங்கே டிரான்ஸ்லேஷன் தான் குறிப்பாக எதிர்பார்க்கிறது. ரைட், ஓகே. அடுத்த பாருங்க, உரைநடைகள். உரைநடைகளை பொறுத்த மட்டில சில நேரம் உடைய ஸ்கூல்ல படிப்பிச்சிருக்க மாட்டாங்கன்னு நான் நினைக்கிறேன். ஏண்டா ஃபர்ஸ்ட் டைம் தானே, ஃபர்ஸ்ட் டைம் வரக்குள்ள ட்ரிப்பு அல்லது ஸ்போர்ட் மீட்டு அல்லது இன்னொரு ஃபங்க்ஷன்கள் கூடுதலாக நடக்கிற காலப்பிரிவு. எனவே நீங்க பெரும்பாலும் படிச்சிருக்க மாட்டீங்க. சில நேரம் உரைநடைகள் வராது என்று கூட சொல்லி இருப்பார்கள் சில நேரம். அதை நீங்க பெருசா அலட்டி கொள்ள வேணாம். ரைட், படிச்சவங்க கொஞ்சம் பார்த்துட்டு போங்க, படிக்காதவங்க அதை பத்தி பெருசாக நீங்க யோசிக்க வேணும். ரைட், ஓகே. ரைட், அடுத்தது ரைட், ஓகே. ஓட டவுட் கொஞ்சம் மீக்குதுன்னா ஈலாஃபிஹிம். ஓகே, ஈலாஃபிஹிம் என்ற கருத்து அவர்களுக்கு பரிச்சயப்படுத்தியமைக்காக, சரியா, பரிச்சயப்படுத்தியமைக்காக, பழக்கமாக்கியமைக்காக என்று வரும். ரைட், கொஞ்சம் வரீங்கோ. ரைட், முஅல்லகாத்தும் சபுல் முஅல்லகாத்தும் ஒன்றல்ல, 2ம் வேற வேறையா? வேற வேற என்றா இப்படி நீங்க எழுத கொள்ள, அதாவது முஅல்லகாத் என்றாலும் காபாவில் தொங்கவிடப்பட்ட கவிதை தொகுப்புகள் தான். சபுல் முஅல்லகாத் என்றால் நீங்க அந்த 7 என்ற சொல்ல ஆட் பண்ணி கொண்டா சரி. 7 காபாவில் தொங்கவிடப்பட்ட 7 சிறந்த கவிதை தொகுப்புகள் என்று சொன்னா சரி. ஓகே, ரைட். அடுத்தது
ஓகே ஓகே வெரி குட் ஓகே நாங்க இஹ்ஃபா என்று தமிழ்ல எழுதலாம் தானே? ஓ எஸ் எழுதலாம. சட்டம் எழுத கொள்ள நீங்க இஹ்ஃபான்ற சொல்ல இஹ்ஃபான்னு தமிழ்ல எழுதலாம். இக்லாபண்டா இக்லாபன்னு தமிழ்ல எழுதலாம். இல்ஹாரண்டா இல்ஹாரன்னு தமிழ்ல எழுதலாம். அது பிரச்சனை இல்லையா? ஓகே டீச்சர் பேப்பர் எடுக்கிறதா இருந்தா பயப்படவே தேவையில்ல. நீங்க எந்த அளவுக்கு படிச்சுக்கிறீங்களோ அதுக்குள்ள மட்டும்தான் கேள்விகள் வரும். எனவே மேலதிகமாக நீங்க டென்ஷன் ஆக தேவையில்ல. சரியா? right. எக்ஸாம் முடிஞ்சா சரி, எக்ஸாம் முடிஞ்சா பேப்பரை அனுப்புங்க இன்ஷா அல்லாஹ். சரியா? ஓகே எழுதியாசிரியர் கொஞ்சம் பாருங்க. சென்டென்ஸ் எழுதியாசிரியர் விளக்கணும் என்ன சென்டென்ஸ்? ஓகே ஓகே ரைட். சரி இப்ப பாருங்க, இன்னும் ஒரு பேப்பர் ஒன்று கிடைச்ச. ரைட் கொஞ்சம் பாருங்க. மெசேஜ் அனுப்பிட்டு அழிச்சிட்டு இருக்கிறாங்க. ரைட். அதுல மிக முக்கியமாக என்ன சொல்ல மறந்த இன்னொரு விஷயம்தான் ஜாஹிலியா கால அரபிலக்கியத்தின் உள்ளடக்கம் அல்லது குறிக்கோள்கள் என்று வாரது. சரியா? உள்ளடக்கம் அல்லது குறிக்கோள்கள் அது கட்டாயமாக ஒரு பாடமாயிக்கணும். நான் சொல்ற விளங்குறா? கட்டாயமா பாடமாயிக்கணும். எல்லா சொற்களும் பாடமாக இருக்கணும். இப்ப இதுல பாருங்க, இது ஆரம்ப 2 கேள்வி அப்படி நிச்சயமாக வரலாம். ரைட். அல் மதஹ், அல் வசுஃப், அல் கஸல், அல் ஹிக்மா, அல் ரஸா. ரைட் ஓகே. இந்த சொற்களுக்கான கருத்து என்ன ஞாபகம் வச்சு கொண்டா போதும். ரைட் ஓகே ஓகே சொல்லுங்க பார்க்க. அல் மதஹ்ண்டா என்ன? அல் மதஹ் புகழ் பாக்கல். அல் மதஹ்ண்டா புகழ் பாக்கல். அல் வசுஃபண்டா வர்ணனை பாக்கல். அல் வசுஃபண்டா வர்ணனை பாக்கல். அல் ஃபஹ்ரண்டா என்ன? அல் ஃபஹ்ர் தற்புகழ்ச்சி கவிதைகள். சரியா? அல் ஃபஹர் புகழ்ச்சி. புகழ்ச்சி தற்புகழ்ச்சியா? தற்புகழ்ச்சின்னு சொல்லுங்க. கவிதை. ஓகே. அல் ஹமாசாண்டா வீர கவிதைகள். சார் அப்படி வீர கவிதைகள்னு மட்டும் விளக்க வேண்டிய அவசியம் இல்லை. சரியா? வீர கவிதைகள் எழுதினா போதும். ஒரு கட்டத்துல நான் சொல்றேன் இப்ப விளக்கணும் என்று. அதாவது உங்களுக்கு வரக்கூடிய வினாத்தாள்ல சரியா? இப்ப இதுல இல்ல, இப்படி அல்ல, ஏபி என்று 2 வரும். சரியா? ஃபைனல் எக்ஸாம் பேப்பர்ல எப்படி வரும்டா, முதலாம் இலக்கம் போட்டு சரியா, முதலாவது பெரிய வினாவில உரோம இலக்கம் போடுவாங்க. இப்படி உரோம இலக்கம் போட்டு ஏ பி என்று 2 கேள்வி வர. ஏ கேள்விக்கு 2 மார்க்ஸ். சரியா? பி கேள்விக்கு 2 மார்க்ஸ். இப்ப உங்களுக்கு வரக்கூடிய வினா பத்திரத்துல ஏ கேள்வியிலேயே 2 சொல்லும் வந்திருந்தா, உதாரணமாக அல் மதஹ் அல் வசுஃப் என்று 2 சொல்லும் வந்திருந்தா, நீங்க அல் மதஹ் என்ற புகழ்பா, அல் வசுஃப் என்ற வர்ணனைப்பான்னு மட்டும் கொடுத்தாலும் போதும். ஆனா ஏ கேள்வியில அல் மதஹ் என்றும் பி கேள்வியில அல் வசுஃப் என்றும் வந்திருந்தால் விளங்கினா, தனித்தனிய ஏல ஒரு சொல்லும் பில ஒரு சொல்லும் என்று மட்டும் வந்திருந்தா நீங்க தனியா கருத்தை மட்டும் எழுதவாங்க. விளங்கினா? விளக்கம் சின்ன ஒரு விளக்கம் புத்தகத்துல கொஞ்சம் பெருசாயிக்குது, பந்தியாயிக்குது, அந்த அளவுக்கு எல்லாம் எழுதவானா மிக சின்ன ஒரு விளக்கம். இப்ப உதாரணமாக அல் வசுஃபண்டா வர்ணனை பார்க்கல் தானே. அப்ப ஒரு கவிஞர் பாலைவன சூழலில் காணப்பட்டவைகளை வர்ணித்து பாடிய பாடல்கள், அவ்வளவுதான். அதுல ஒட்டகம், போர்க்கருவி, வானம், பூமி, நட்சத்திரம், சந்திரன் அதெல்லாம் எழுதணும் அவசியம் ஒன்று இல்லை. சரி சார். அல்லது அல் கசல். அல் கசல் அண்டா என்ன? காதற்பா.
காதற்பால எஸ். அப்ப அதுல வந்து ஒரு பெண் வர்ணித்து பாடிய பாடல்கள், அவ்வளவுதான். காதலன் காதலிக்காக எழுதிய காதலன் காதலிக்காக எழுதிய பாடல்கள். சரியா? காதலர்களின் உணர்வை வெளிக்காட்டும் பாடல்கள், உணர்வுகளை வெளிப்படுத்தி பாடியவைகள். சரியா? காதல் அன்னப்படி என்று புத்தகத்தில் இருக்கிறதையே எழுதணும்ன்றதல்ல, ஒரு சின்னதாக ஒரு விளக்கம் ஒன்று எழுதினா போதும். அந்த கருத்தை எழுதிட்டு அது வசு பண்டத்தை வர்ணனை பாண்டு எழுதிட்டு அது பிறகு அதோட சேர்த்து எழுதுற ஒரு கவிஞன் பாலைவன சூழலுக்கு காணப்பட்டவற்றை வர்ணித்து பாடிய பாடியவை இவ்வாறு அழைக்கப்படும். ஓகே, அடுத்த பாருங்க. அரபு இலக்கிய நயம் என்பதன் மூலம் நாடப்படுவது யார் என்ற கேள்வி ஒன்று வந்திருக்குது. அரபு இலக்கிய நயம் என்பதன் மூலம் நாடப்படுவது அல்லது இப்படி வரலாமேனா மனித உணர்வு என்றால் என்னன்னு வரலாம் தானே. மனித உணர்வு மனித உணர்வும் அவன் வாழும் சூழலையும் சமூகத்தில் பேச்சுக்கள், பாடல்கள், கவிதைகள், சிறுகதைகள், நாவல்கள் மூலம் வெளிப்படுத்துவது இலக்கியம். அது அரபு மொழி பேசும் சமூகத்துக்குரியதாக காணப்படின் அது அரபு இலக்கியம் என்று அழைக்கப்படும். சரி, ஓகே. ரைட், இப்ப நான் சொல்றேன் கேளுங்களே. அரபு இலக்கியம் அல்லது அரபு இலக்கிய நயம் என்றால் என்னன்னா அவளுக்கு ரெண்டுமா எழுதலும். ஒன்று சிம்பிளா சொல்றதாக இருந்தால் அரபு மொழி பேசுகின்ற, சரியா, அரபு மொழி பேசுகின்ற அரபு சமூகத்திற்குரிய அரபு மொழியில் அமைந்த இலக்கியம் அரபு இலக்கியம் என்று அழைக்கப்படும். அவ்வாறு சிம்பிளா எழுதலாமா? அரபு மொழி பேசுகின்ற அரபு சமூகத்திற்குரிய அரபு மொழியில் அமைந்த இலக்கியம் அரபு இலக்கியம் என்று அழைக்கப்படும். உதாரணமாக அரபு கவிதைகள் அல்லது அரபு நாவல்கள், அரபு சிறுகதைகள், அரபு பழமொழிகள் என்று சொல்லலாம். புத்தகத்தில் இருக்கிறபடி மனித உணர்வுகளையும் அவன் வாழுகின்ற காலச்சூழலையும் வெளிப்படுத்துகின்ற ஊடகம் இலக்கியம் என்று அழைக்கப்படும். அது இலக்கியம். சரியா? மனித உணர்வையும் அவன் வாழுகின்ற காலச்சூழலையும் வெளிப்படுத்துகின்ற ஊடகம் என்ன? இலக்கியம். அது அரபு சமூகத்திற்குரியதாக அமைகின்ற போது அரபு இலக்கியம் என்று அழைக்கப்படும். விளங்கினா? அப்படி ரெண்டுலையும் ஏதாவது ஒன்று எழுதினா சரி. ரைட், ஓகே. அடுத்த பாருங்க, சூரத்துல் காஃபிரூனின் மைய கருத்தை குறிப்பிடுகன்னு கேட்டிருக்கிறார். உங்களோட புத்தகத்திலையும் இருக்குது. பொதுவாக எக்ஸாம் பேப்பர்ல ஃபைனல் எக்ஸாம் பேப்பர்ல மைய கருத்துன்னு தனி கேள்வி வாரதில்லை. இருந்தாலும் சிலபஸ்ல உள்ள ஒரு பகுதி என்றதை நீங்க ஞாபகம் வச்சுக்கொண்டா சரி. அருளப்பட்ட காலம், மைய கருத்து, இப்படி கேள்வி வரலாமா? இப்ப ரைட், ஓகே. ஃபர்ஸ்ட் டைம் பேப்பர் தானது, கேள்வி வரலாம். எனவே சூரத்துல் ஃபீல், சூரத்துல் குரைஷ், சூரத்துல் ராஹூன், சூரத்துல் கௌசர், இந்த சூறாக்கள்ட மைய கருத்து இருக்கிற இல்லையா, எதை பிரதானமாக பேசுறேன்னு சொல்லி அதை நீங்க எழுதுனா சரி. ரைட், அடுத்த இன்னொரு கேள்வியை பாருங்க. ஜாஹிலியா காலத்தில் அல் குர்ஆனின் மூலம் கவரப்பட்ட கவிஞர்கள் இருவரது பேரை குறிப்பிட்டிருக்கிறார். பேரு இம்ராவுல் கைஸ் வராது. வலைத் இப்னு முகீரா, ரபியா. சரியா? ரபீத் இப்னு ரபியா அல்ல, உத்பத் இப்னு ரபியா தானே. இல்ல, அவங்க வராது. நீங்க அழகு 2ல, சரியா, அழகு 2ல குர்ஆனை சிலாஹித்து கூறிய 2 பேர் சொல்லி படிக்கிறதானே. அந்த 2 பேரோட பேரையும் எழுதினா சரி. உத்பத் இப்னு ரபியா, வலீத் இப்னு முகீரா, அந்த 2 பேரோட பேரையும் எழுதினா சரியா? கவிதையை பாடமாக்கணுமா? கவிதை வந்து இப்படி கவிதை பாடமாக்கணும் என்றதல்ல. ஆனா ஃபைனல் எக்ஸாம் பேப்பர் ஒன்றுல வந்திருந்தா கவிதை அல்ல, அவங்களோட கூற்று இல்லையா, கூற்று அந்த கூற்று தந்து இந்த கூற்று யாரால் கூறப்பட்டது என்று கேட்டு வந்திருந்த. அந்த கூற்று யாரால் கூறப்பட்டது என்ற கேள்வி ஒன்று வந்திருந்த. எனவே அந்த கூற்றுக்குரிய ஆக்களை கொஞ்சம் ஞாபகம் வச்சு கொண்டா சரி. அடுத்த பாருங்க, ஜாஹிலியா கால கவிதையின் 2 பண்புகள். என்ன பண்புகள் சொல்லலாம்? ஆபாசம் நிறைந்தவையாக காணப்பட்டன. ஆபாசம் நிறைந்தவையாக காணப்பட்டன. வேற
போன்றவற்றை பொருளாக கொண்டுள்ளது. குலப்பெருமை, பெண்கள். சரி, ஓகே. பொன்னையும் மண்ணையும் பெருமையா புகழ்ந்தவை. பொன்னையும் மண்ணையுமா? விரசம் நிறைந்ததாக காணப்பட்டவை. ஓகே, ஒன்று விரசம் நிறைந்தவையாக காணப்பட்டவை. காணப்பட்டது. கட்டலா சார் அஸ்ஸலாமு அலைக்கும். ஒன்றுமே விளக்குதுங்க சார். ஓகே ஓகே. யாரு மைக் ஃபேன் பக்கத்துல இருக்காங்க சார். கடும் காத்தடி ஒண்ணும் இல்ல சார். ஆமா சார், ஒண்ணுமே விளங்குது இல்ல. சரி சரி, ஓகே. நான் திருப்ப நானே இதாக்குறேன். ரைட். கிளாஸ் முடிகிற டைம் தான். ஓகே, சரி. அப்ப உள்ளத்துக்கு கவர்ச்சியானதாக காணப்பட்டன, சரியா? அதே போல கடினமான சொற்கள் கையாளப்பட்டன அல்லது பயன்படுத்தப்பட்டன. அதே போன்று ஆபாசம் நிறைந்தவையாக கவிவரிகள் காணப்பட்டன. அந்த ஆபாசம் நிறைந்தவை என்றதான் விரசம் நிறைந்ததாக காணப்பட்டது என்றது அதுதான், சரியா? அப்படி நீங்க பார்த்தா சரி. ஓகே, அடுத்தது இந்த கேள்விகளையும் கொஞ்சம் விஷயங்களை பார்த்து கொள்ளுங்கோ. மதனி சூறாவின் 2 பண்புகள், மக்கி சூறாவுடைய 2 பண்புகள் அல்லது 2 வரையறைகள் என்று எல்லாம் இருக்குது. அதுகளை கொஞ்சம் பார்த்து கொண்டா சரி. முஅல்லகாத் எக்கால பகுதியில் தொகுக்கப்பட்டது அண்டா உமையாக்களுடைய ஆட்சி காலத்தில் முஅல்லகாத் தொகுக்கப்பட்டது. ரைட். இப்ப சூரத்துல் மாஊன் தந்திக்கிற இல்லையா? சூரத்துல் மாஊன்ல பாருங்க, உண்டு சூறாவை மொழிபெயர்க்குக, சரியா? அருளப்பட்ட பின்னணி என்ன, இலக்கிய நயம், ரைட். கோடிடப்பட்ட சொற்களின் பொருள் இப்படி தனிய வர்றது குறவு, அப்படி வரோம். மேலும் என்ன பித்தீன் அந்த பொருளை கேட்டு வந்திருக்கிற, சரியா? ரைட். மார்க்கம், மிஸ்கீன், ஏழை, மாவுன் அற்ப பொருள், ரைட். அப்படியான கேள்விகளும் வரும். சரி, ரைட். ஓகே, இது 2018ஆம் ஆண்டு பேப்பர். அதால கொஞ்சம் அந்த மெத்தட் கொஞ்சம் வித்தியாசமா இருக்குது. 2018ஆம் ஆண்டு பேப்பர் என்றபடியால கொஞ்சம் டிஃபரெண்டா இருக்குது. சரி, அடுத்தது இன்னும் ஒரு பேப்பர் உண்டு. இந்த ரைட். ஓகே, நாங்கள் ஏற்கனவே பார்த்த விஷயங்கள் தான் நான் இலை மீக்கிறேன் அந்த பேப்பர்லையும். ரைட். ஓகே, எல்லாம் பார்த்தோம். சரி, ரைட். ஓகே, ரைட். எல்லாம் பார்த்துக்கிறோம். ரைட். அப்போ நீங்கள் இன்ஷா அல்லாஹ் நாளைக்கோ நாளை மறுநாளோ உங்களுக்கு இடம்பெறக்கூடிய இந்த எக்ஸாம் பேப்பரில் மிக சிறந்த பெறுபேறுகளை நீங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டுமென்னு நான் துவா செய்கிறேன். இப்போ கொஞ்சம் டவுட்ஸ் கொஞ்சம் இருக்குது, நான் கொஞ்சம் அதை பார்த்துட்டு விட சொல்லிட்டு போகிறேன். ஓகே, சூரா குறைஷ்ட 3 வசனத்தை விளக்குங்க. ஓகே, அரபு இலக்கிய வகைகள். அரபு இலக்கிய வகைகள் அப்படி ஒரு கேள்வி ஒன்று கேட்டுக்கிறீங்க. டவுட்டை மற்றவங்க கேட்கல, நீங்களும் இருந்து கேட்டுட்டு போங்கல. ஏன்னா அவங்களோட பேப்பர்ல இவங்க கேட்குற டவுட்டும் வரலாம். ரைட். ஒன்று அரபு இலக்கிய வகைகள் என்று வந்தால் நீங்க இப்படி எழுதுங்க, செய்யுள் வடிவிலானவை, உரைநடை வடிவிலானவை என்று 2ஆ பிரிங்க. செய்யுள்னா கவிதை, கவிதை வடிவிலானவை, உரைநடை வடிவிலானவை என்று 2ஆ பிரிக்கிறார். கவிதை வடிவிலானவைக்கு உதாரணமாகத்தான் அந்த பாண்டு வார தட்புகச்சிப்பா, வர்ணனைப்பா, காதற்பா, புகழ்பா, வசைப்பா ஆண்டுவார, அது செய்யுள் வடிவிலானவை. உரைநடை வடிவிலானவைக்கு தான் நீங்க உதாரணமாக அல் அம்சால் பழமொழிகள், அல் ஹிக்மா ஞான உரைகள், அல் ஹுத்துபா உரைகள் என்று வாரது உரைநடை வடிவிலானவை. அதை நீங்க ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்க, சரியா? உதாரணத்தோட நான் சொன்னேன், சரியா? ரைட். ஓகே, அடுத்த நல்லா தேங்க்ஸ். ஓகே, ஜஸாக்கல்லா. சார் பேப்பர்ஸ் எல்லாம் குரூப்ல போடணும். ஓகே, அரபிக் வேற பேப்பர்ஸ் அனுப்பணும். சூரா குறைஷ்ட 3 வசனங்களையும் விளக்குகிறதுக்கான டைம் இல்லம்மா, நீங்க கொஞ்சம் புத்தகத்துல பார்த்து கொள்ளுங்களா, சரியா? ரைட். ஹதீஸ்ல உவமானம் உவமேயம் கேட்டா தமிழ்ல எழுதலாம், அரபால் எழுதுங்கன்னு கேட்டா தான் நீங்க அரபால் எழுதணும். அப்படி கேட்கறது இல்லை. உவமானம் யாது உவமேயம் யாதுன்னு கேட்டா நீங்க தமிழ் அழகா எழுதலாம், சரியா? தமிழ்ல எழுத இயலுமாவா? எழுதலாம், தமிழ்ல எழுதலாம்.
அரபில் எழுதுங்கான்னு கேட்டா மட்டும்தான் அரபில் எழுதுறேன், இல்லாட்ட தமிழ் தான். இஹ்ஃபா சஃபவி, இஹ்ஃபா சஃபவியை நான் இப்ப எப்படி விளங்கப்படுத்துறேன்? டைம் போதானா? கிளாஸ் இன்ஷால்லா வளமையாக நடக்குமா? சரியா? ஹுரூஃபுல் முகத்தஆத் என்றா துண்டிக்கப்பட்ட எழுத்துகள் என்றதான் கருத்து. அதாவது குர்ஆனை நீங்க ஓதக்கொள்ள அலிஃப் லாம் மீம் என்று ஓதுறீங்க. யாசீன், ஹாமீம், ஐன் சீன் காஃப், காஃப் நூன், யாசீன், வழங்கினா அதெல்லாம் ஹுரூஃபுல் முகத்தஆத் தான். சரியா? ரைட். குரூப்ல ஜாயின் ஆகணும்னு விரும்புறாக்கள் நான் சொல்ற நம்பர் ஒன்றுக்கு உங்களோட டீட்டெயில்ஸ் அனுப்புங்க இன்ஷா அல்லாஹ். நோட் 777 sorry நோட் 77 சரி 13 நோட் 773 171718. ஓகே, நோட் 773 171718 அந்த நம்பருக்கு நீங்க வாட்ஸ்அப் பண்ணினா உங்களோட பேரு, நீங்க என்ன கிரேட், உங்களோட ஸ்கூல், அதே போல உங்களோட ஸ்கூல் மட்டுமல்ல அடுத்தது என்ன கேட்குற உங்களோட ஊரையும் கேட்பாங்க. அதுகளை நீங்க கொஞ்சம் டீட்டெயிலாக அனுப்பி விட்டான்னு சொன்னா அவங்க உங்களை ஆட் பண்ணி விடுவாங்க இன்ஷா அல்லாஹ். சரியா? ரைட். ஹதீஸ் உண்டு. மாஷா அல்லாஹ், எக்ஸாம்ல 100. அஹ்மத் சுஹைப். ஓகே, பாரக்கல்லாஹ் ஃபீக். சரி, ஓகே, எல்லாத்துக்கும் ரிப்ளை பண்ணி கொள்ளையிலாத குறிப்பு, சிறு குறிப்பு 5 பாயிண்ட்ஸ் எழுதினா போதும். மார்க்ஸை வச்சு நீங்க எழுத வேண்டியதான். சரியா? ஓகே. அரபில கேள்வி கேட்டு அரபால விட எழுத வந்தா அதை எப்படி எழுதணும்ன்றதுக்கான வழிகாட்டல் இருக்குது. நான் நினைக்கிறேன் உங்களோட ஃபர்ஸ்ட் டைம் பேப்பர்ல அது வராது என்று நான் நம்புறேன். சரியா? ஓகே. 100. ஓகே ஓகே ஓகே. ஹைர். ஓகே, பாரக்கல்லாஹ் ஃபீக்கும். சரியா? அப்ப கிளாஸ் அரபிக் லாங்குவேஜ் கிளாஸும் இருக்குதா? அந்த கிளாஸுக்குமான டீட்டெயிலை இன்ஷால்லா அனுப்பி வைப்பாங்க, நீங்க கேளுங்க. சரியா? நோட் 773171718 அந்த நம்பரை கண்டக்ட் பண்ணி நீங்க டீட்டெயிலை கேளுங்க. அரபிக் கிளாஸ் இருக்குதா, இப்ப இருக்கும் என்று சொன்னா அவங்க டீட்டெயிலை தருவாங்க, குரூப்ல மெட் பண்ணி விடுவாங்க. சரியா? பார்ட் 1 MCQ அண்ட் இல்லையா, கோட் அடிக்கிற கேள்விகள் அப்படி அண்ட் இல்லை. சரி, இஸ்லாம்லையா? இஸ்லாம். ஓகே, டவுட் இருந்தா கேளுங்க, தெரிஞ்சா சொல்லித்தாரேன். ஓகே, சரி. ஓகே, பாரக்கல்லாஹ் ஃபீக்கும். 78. நல்ல இன்ஷா அல்லாஹ் நாங்க ஓட ரிசல்ட்டுகளை தந்த பிறகு, மார்க்ஸ்களை தந்த பிறகு நான் போல் சிஸ்டத்தினூடாக சரி நான் இன்ஷா அல்லாஹ் கேட்குறேன் மார்க்ஸை. அப்படி இல்லாட்டி நாங்கள் அடுத்த வகுப்புல கேட்குறேன். கட்டாயமாக ஜாயின் பண்ணி ஓட பெறுபேறுகளை நீங்க சொல்லுங்க இன்ஷா அல்லாஹ். சரியா? நல்ல பெறுபேறுகள் எடுக்கணுமா? குறைந்தபட்சம் 85க்கு மேலேயாவது இருக்கணும். மேக்சிமம் நிறைய பேர் எடுக்கிறாங்க 98, 97, 100, 95. எனவே நல்லா எடுக்கலாம். லேசான ஒரு பாடம் முறையாக எழுதினா சரி இன்ஷா அல்லாஹ். ரைட். ஓகே, அப்ப நாங்க இன்ஷா அல்லாஹ் கிளாஸை நிறைவு கொண்டு வரோம். பாரக்கல்லாஹு ஃபீக்கும். சுப்ஹானக அல்லாஹும்ம வ பிஹம்திக் அஷ்ஹது அன் லா இலாஹ இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக வ அத்தூபு இலைக். அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு.